கர்த்தருடைய நாமத்துக்கு சோதரம் மையம் உண்டாவதாக. இந்த நாள் ஆராதனைக்கு வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் நான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் அன்போடு வாழ்த்து வரவேற்கிறேன். கர்த்தர் உங்களை ஒருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஹல்லேலூயா. இஸ்ரவேலின் ஜனமே என்றும் இடறிட வேண்டாம், யெகோவாவுன் தெய்வமானார் ஏதும் பயம் வேண்டாம். யெகோவாவுன் தெய்வமானார் ஏதும் பயம் வேண்டாம். ஓங்கும் புயமும் பலத்த கரமும் உன் பக்கமே உண்டு. ஓங்கும் புயமும் பலத்த கரமும் உன் பக்கமே உண்டு. தாங்கும் கிருபை தயவு இரக்கம் தாராளமாய் உண்டு. தாங்கும் கிருபை தயவு இரக்கம் தாராளமாய் உண்டு. இஸ்ரவேலின் ஜனமே என்றும் இடறிட வேண்டாம், யெகோவாவுன் தெய்வமானால் ஏதும் பயம் வேண்டாம். யெகோவாவுன் தெய்வமானால் ஏதும் பயம் வேண்டாம். பார்வோன் கைக்கு விடுத்து மீட்ட பஸ்கா ஆட்டுக்குட்டி, பார்வோன் கைக்கு விடுத்து மீட்ட பஸ்கா ஆட்டுக்குட்டி. ஆரோன் மோசே என்னும் நல்ல ஆசாரியருண்டு. ஆரோன் மோசே என்னும் நல்ல ஆசாரியருண்டு. இஸ்ரவேலின் ஜனமே என்றும் இடறிட வேண்டாம், யெகோவாவுன் தெய்வமானால் ஏதும் பயம் வேண்டாம். யெகோவாவுன் தெய்வமானால் ஏதும் பயம் வேண்டாம். செங்கடலில் வழி திறந்த சீயோன் நாயகனே, செங்கடலில் வழி திறந்த சீயோன் நாயகனே, பங்கமின்றி பாலைவனத்தில் பராமரித்தாரே. பங்கமின்றி பாலைவனத்தில் பராமரித்தாரே. இஸ்ரவேலின் ஜனமே என்றும் இடறிட வேண்டாம், யெகோவாவுன் தெய்வமானால் ஏதும் பயம் வேண்டாம். யெகோவாவுன் தெய்வமானால் ஏதும் பயம் வேண்டாம். சத்ருக்களை சிதறடித்த சர்வ வல்ல தேவன், சத்ருக்களை சிதறடித்த
யுத்தத்தில் உன் முன்னே நின்று ஜெயமெடுத்தாரே. இஸ்ரவேலின் ஜனமே என்றும் இடறிட வேண்டாம். யெகோவாவுன் தெய்வமானால் ஏதும் பயம் வேண்டாம். யெகோவாவுன் தெய்வமானால் ஏதும் பயம் வேண்டாம். பயப்படாதே சிறுமந்தையே, பார் நான் உன் மேய்ப்பன். பயப்படாதே சிறுமந்தையே, பார் நான் உன் மேய்ப்பன். தயங்காதே மனம் கலங்காதே, உன் தேவதினம் காப்பே. தயங்காதே மனம் கலங்காதே, உன் தேவதினம் காப்பே. இஸ்ரவேலின் ஜனமே என்றும் இடறிட வேண்டாம். யெகோவாவுன் தெய்வமானால் ஏதும் பயம் வேண்டாம். யெகோவாவுன் தெய்வமானால் ஏதும் பயம் வேண்டாம். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த நாளிலும் கூட நம்ம வேதத்தை தியானிக்கும்படியாய் ரோமர் 2ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். ரோமர் 2:6. தேவன் அவனவனுடைய கிரியைகளுக்கு தக்கதாய் அவனுக்கு பலன் அளிப்பார். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நன்றியோடு கூட நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. தெய்வரே, நீ மட்டுமா எங்களோடு கூட இருந்து எங்களை நடத்தி கொண்டு வருகிற தெய்வனே, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நன்றியோடு உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம். இப்போதும் நாங்கள் வேதத்தை தியானித்து ஆண்டவரே பாதியிலே ஆண்டவரே அப்பா நன்மைகளை பெற்றுக்கொள்ள, ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள ஆண்டவரே கர்த்தர் கொடுத்த இந்த வசனத்துக்காய் ஸ்தோத்திரம். கர்த்தர் இந்த வசனத்தை ஆசீர்வதித்து விட்டு எங்களுக்கு தந்துள்ள வேண்டும் என்று அப்பா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவர் எங்களோடு நீங்கள் பேசுவீராக. ஆண்டவரே நாங்கள் ஆண்டவரே இந்த வார்த்தைகள் எங்களுக்குள்ளே ஆண்டவரே 30, 60, 100 பலன் கொடுக்கத்தக்கதாய் அதுவா ஆண்டவரே தேவரின் நீர் ஆண்டவர் ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். நாங்கள் இந்த நாளில் தியானிக்கிற காரியங்கள் எல்லாம் எங்களுக்கு ஆண்டவர் ஆசீர்வாதமாக இருக்கத்தக்கதாய் தேவரி நீங்கள் ஆசீர்வதிப்பீராக. தடைகள் இடர்கள்லாம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நாங்கள் கடிந்து கொள்கிறோம். இந்த பார்க்கிற கேட்குற ஒவ்வொருவரோடு கத்த நீ பேச வேண்டும் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரை பெரிய காரியங்களை கத்த செய்து வழி நடத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. மறுபடியும் நான் இந்த வசனத்தை வாசிக்கிறேன். ரோமர் 2ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். தேவன் அவனுடைய கிரியைகளுக்கு தக்கதாய் அவனவனுக்கு பலன் அளிப்பார். கிரியைகளுக்கு தக்க பலன் அளிப்பார். ஹல்லேலூயா. நம் தேவன் அவர் எப்படிப்பட்டவர் என்றால் நம்முடைய கிரியைகளுக்கு ஏற்ற பலனை அவர் நமக்கு தருகிற தேவனாக இருக்கிறார். நல்ல பலனாக நல்ல கிரிகளை இருந்தால் நல்ல பலன், கெட்ட கிரிகளை இருந்தால் கெட்ட பலன் வரும். அதாவது தேவன் நம்முடைய கிரியைகளுக்கு ஏற்ற பலனை அவர் தருகிற தேவனாக இருக்கிறார். அதாவது நம்முடைய கிரியைகள் எப்படியா இருக்கிறது,
என்று நம்ம வாழ்க்கையில் அதை நம்ம ஆராய்ந்து பார்க்கிறது மிக மிக அவசியமாக இருக்குது. அதனால் நம்முடைய தேவன் ரொம்ப நல்ல தேவன். அவர் நம்முடைய கிரியைகளுக்கு ஏற்ற பலனை தந்து அவர் நம்மை ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்முடைய செயல்களின் மேலே, நம்முடைய கிரியைகளின் மேலே அவர் மிகவும் கரிசனை உள்ளவரா, மிகவும் அக்கறை உள்ளவரா, மிகவும் அதை கவனிக்கிற தேவனாக இருக்கிறார். தம் ஜனங்கள் தம்மை நம்பி அவர் செய்கிற கிரியைகளுக்கு பலன் தர வேண்டும், கிரியைகளுக்கு ஏற்ற பலன் கொடுக்க வேண்டும், ஆசீர்வாதம் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் அதிலே கவனம் உடையவராக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதனால் கிரியைகளுக்கு தக்க பலன் அளிக்கிற தேவன். நம்முடைய கிரியைகள் எப்படியா இருக்க வேண்டும் என்று சொல்லி இந்த நாளில் ஒரு சில காரியங்களை நாம் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்பாக சில வசனங்களை பார்க்கும்போது ஆண்டவர் நம்முடைய கிரியைகளுக்கு பலன் தருகிறவர் என்று சொல்லி அநேக வசனங்களிலே நம்மால் பார்க்க முடியும். எரேமியா 32ஆம் அதிகாரம், எரேமியா 32ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தில் பார்க்கிறோம். எரேமியா 32:19 யோசனையிலே பெரியவரும் செயலிலே வல்லவருமாய் இருக்கிறேன். அவன் அவனுக்கு அவனுடைய வழிகளை தக்கதாகவும் அவனுடைய கிரியைகளின் பலனுக்கு தக்கதாக அளிக்கும்படி உம்முடைய கண்கள் மனுப்புத்தருடைய எல்லா வழிகளின் மேலும் நோக்கமாய் இருக்கின்றன. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாம் பார்க்க அவனவனுக்கு கிரியைக்கு தக்க பலனை கொடுக்கும்படியா ஆண்டவருடைய கண்கள் நம் மேலே நோக்கமாக இருக்கிறது என்று சொல்லி இந்த வேத வசனத்தில் நம்மால் பார்க்க முடியும். அதனால் நம் தேவன் நம்முடைய பார்க்க நம் கிரியைகளுக்கு ஏற்ற பலனை தந்து நம்மை அவர் ஆசீர்வதிக்கிறவர். எரேமியா 31ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தில் நீங்கள் வாசித்து பார்ப்பீங்களானா, எரேமியா 31:16 நீ அழாதபடிக்கு உன் சத்தத்தை அடக்கிக்கொள், நீ கண்ணீர் விடாதபடிக்கு உன் கண்களை காத்துக்கொள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உன் கிரியைக்கு பலன் உண்டு என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா, அல்லையில் நம்முடைய கிரியைக்கு பலனை கர்த்தர் என்ன செய்கிறாரு, அவர் வைத்திருக்கிறார். நிச்சயமாக அந்த பலனை நம் கிரியைக்கு ஏற்ற பலனை கர்த்தர் நமக்கு தந்து நம்மை அவர் ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கார். ஒரு நாளும் கர்த்தர் அவர் அநீதி செய்கிறவர் அல்லவே அல்ல. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்முடைய கிரியைகளுக்கு தக்க பலனை தந்து நம்மை அவர் ஆசீர்வதிக்கிறவர். ரூத் 2ஆம் அதிகாரத்திலையும் நீங்கள் வாசித்து பார்ப்பீங்களான அந்த வசனம் அப்படியாய் சொல்லுகிறது. ரூத் 2ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில் நாம் வாசித்து பார்க்கும்போது நாம் பார்க்கிறோம், உன் செய்கைக்கு தக்க பலனை கர்த்தர் உனக்கு கட்டளையிடுவாராக. ஹல்லேலூயா. நம் தேவன் யார், நம் செய்கைக்கு தக்க பலனை அவர் தருகிற தேவனாக இருக்கிறார். அவன் தருகிற தேவனாக இருக்கு. அதனால் நம்முடைய செயல்கள், நம்முடைய கிரியைகள் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறது என்பதை நம்முடைய வாழ்க்கையில் நம்ம ஆராய்ந்து பார்க்க வேண்டும். ஆண்டவர் ஒவ்வொரு செயல்கள், ஒவ்வொரு கிரியும் அவர் கவனமாக இருந்து அதுக்கேற்ற பலனை தந்த நம்மை அவர் ஆசீர்வதிக்கிறவர். நீதிமொழிகள் 12ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில் பார்க்கிறோம். நீதிமொழிகள் 12:14 அவன் தன் வாயின் பலனால் திருப்தி அடைவான், அவன் கையின் கிரியைகள் பலனுக்கு தக்கதாக அவனுக்கு கிடைக்கும். அதனால் தேவன் நம்ம மேலே அதிக கரிசனை உள்ளவராக இருக்கிறதுனால நம்ம கிரியைகள் எப்படியா இருக்க வேண்டும் என்று சொல்லி தான் அந்த நாளில் நம்ம பேச போகிறோம். அதனால் அந்த கிரியைகள் நம்முடைய வாழ்க்கை இருக்கும்போது நிச்சயமாக அந்த பலன் வரும்போது நம்முடைய வாழ்க்கை மிகுந்த ஆசீர்வாதமாக இருக்கும். அநேகருடைய வாழ்க்கையில் பார்க்க அந்த கிரியைகள் அவங்க வாழ்க்கையில் இருந்ததுனால அவங்க வாழ்க்கை மிகவும் ஆசீர்வதிக்கப்பட்டதாக இருந்தது. அதுபோல் நம்முடைய கிரியைகளுக்கு ஏற்ற பலனை கர்த்தர் தந்து நம்மை ஒரு ஆசீர்வாதம் உள்ள ஜனங்களாய் ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையை அவர் மாற்ற விரும்புகிறார். ஹல்லேலூயா. ஏசாயா 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் பார்க்கிறோம், உங்களுக்கு நன்மை உண்டாகும் என்று நீதிமான்களுக்கு சொல்லுங்கள், அவர்கள் தங்கள் கிரியைகளின் பலனை அனுபவிப்பார்கள். கிரியைகளின் பலனை
நாம் அனுபவிக்கும்படி கர்த்தர் அந்த பலனை நமக்கு தந்து நம்மை அவர் ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. வெளிப்படுத்தல் 22ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம், அதே போல் ஏசாயா 40ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம், ஏசாயா 62ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். இந்த வசனங்கள்லாம் பார்க்கும்போது நாம் பார்க்கிறோம், அவனவனுடைய கிரியைகளின்படி அவனவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோடு கூட வருகிறது என்று சொல்லி இந்த 3 வசனங்களிலும் நம்மால் பார்க்க முடியும். கர்த்தர் அவனோட கிரியைகளுக்கு ஏற்ற பலனை அவர் வைத்திருக்கிறார். அந்த பலனை நமக்கு தந்து நம்மை அவர் ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. கிரியைகளுக்கு தக்க பலனை தருகிறவர். ஆனால் எப்படிப்பட்ட கிரியைகளாக அது இருக்கவர்? எல்லா கிரியைகளுக்கும் அவர் பலன் தருகிறாரா என்று பார்க்கும்போது அது போல இருக்காது. நம் கிரியைகள் எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும் என்றால் தேவனால் அங்கீகரிக்கப்பட்டதாய் அது இருக்க வேண்டும், தேவனால் விரும்பப்பட்டவைகளாக இருக்க வேண்டும், தேவனால் அதை ஏற்றுக்கொள்ளதாக இருக்க வேண்டும், தேவன் அதை ஆசீர்வதிக்கிறதா இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட கிரியைகளுக்கு தான் கர்த்தர் ஏற்ற பலனை அவர் தருகிற தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. நாம் செய்கிற எல்லாவற்றையும் கர்த்தர் பலன் கொடுப்பாரா என்று நாம் பார்க்க வேண்டும் என்றால் நாம் செய்கிறது எல்லாம் கர்த்தர் அங்கீகரிப்பாரா? நாம் செய்கிறதெல்லாம் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறாரா? நாம் செய்கிறதெல்லாம் கர்த்தர் விரும்புகிறாரா? நாம் செய்கிறதெல்லாம் கர்த்தர் அது தேவன் அதில் விருப்பமுடையவராக இருக்கிறாரா என்று நாம் பார்க்க வேண்டும். என்னுடைய செய்கைகளை, என்னுடைய கிரியைகளை தேவன் அங்கீகரிக்கலைன்னா அது ஒரு பலனை நம்ம வாழ்க்கை இருக்கவே இருக்காது. நாளில் சில காரியங்கள் கர்த்தர் அங்கீகரித்த, கர்த்தர் ஆசீர்வதிக்கிற அல்லது விரும்புகிற ஆண்டவர் சொன்ன சில கிரியைகளை தான் இந்த நாளில் நாம் பார்க்க போகிறோம். ஒருவேளை தெரிந்த காரியமாக இருந்தாலும் இந்த நாளில் பார்க்க அந்த காரியம் என் வாழ்க்கையில் இருக்கிறதா என்று நாம் பார்க்க போகிறோம். பார்க்கும்போது ஒருவேளை அது ஒரு சாதாரணமாக காணப்பட்டாலும் அதனுடைய பலன் மிக பெரியது. அல்லேலூயா, அல்லேலூயா. அது பலனுடைய அதுக்கு பலனை கர்த்தர் பெரிசாக அதனை வைத்திருக்கிறார். அதனால் தேவன் அங்கீகரிக்கப்பட்டதாய் என் கிரியைகள் இருக்கும்போது தான் அதிலே என்னால் ஆசீர்வாதத்தை காண முடியும், அதிலே என்னால் பலனை காண முடியும், அதிலே என்னால் பெருக்கத்தை காண முடியும். தேவன் அங்கீகரிக்கவில்லை என்றால், தேவன் அதை விரும்பவில்லை என்றால் அது ஒரு நாள் நம்முடைய வாழ்க்கையில் எந்த பலனையும் கொடுக்காது. அதான் தேவன் அங்கீகரிக்கிறதா இருக்கிறதா என்று நம்முடைய வாழ்க்கையில் பார்க்கலாம். நீங்கள் வேதத்தில் அநேக காரியங்கள் இருந்தாலும் தேவன் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு 7 காரியங்கள் நாளை நான் சொல்லுகிறேன். டைம் இருக்கிற வரைக்கும் நான் பார்க்க போகிறோம். 1, கிரியைகளுக்கு தக்க பலனை அளிப்பார். அது எப்படிப்பட்ட கிரியை? 1, அமர்ந்திரு. 2, அறிந்திரு. 2, அறிந்திரு. 3, அஞ்சியிரு. 4, அடங்கியிரு. 5, அளவாயிரு. 6, அணிந்திரு. 7, அக்கினியாயிரு. இப்படிப்பட்ட தேவன் அங்கீகரிக்கிற, தேவன் விரும்புகிற, தேவன் எதிர்பார்க்கிற, தேவன் சொன்ன இப்படிப்பட்ட கிரியைகள் நம்முடைய வாழ்க்கை இருக்கும்போது தான் கர்த்தர் அதுக்கு ஏற்ற பலனை அவர் நமக்கு தருகிற தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. 1, அமர்ந்திரு. 2, அறிந்திரு. 3, அஞ்சியிரு. 4, அடங்கியிரு. 5, அளவாயிரு. 6, அணிந்திரு. 7, அக்கினியாயிரு. இப்படிப்பட்ட கிரியைகள் நம்முடைய வாழ்க்கையில் காணப்பட வேண்டும். ஒருவேளை பார்க்கும்போது இது சாதாரணமாக இருந்தாலும் இது பின்னால் ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். அந்த ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியாதுதான் ஆண்டவர் இந்த காரியங்களை அது நம்மோட ஒருவேளை நம்ம அறிந்த காரியங்களாக இருந்தாலும் ஆண்டவர் நம்மை நம்மோடு அவர்
பேசு. அதனால் இந்த கிரியைகள் நம்முடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாழ்க்கையில் காணப்படுமானால், இந்த கிரியைகள் வாழ்க்கையில் ஒரு வழக்கமாய் மாறுமானால், என் வாழ்க்கையில் ஒன்றிணைந்து கலந்ததாக இருக்குமானால் நம்முடைய வாழ்க்கை மிகவும் ஆசீர்வாதம் உள்ளதாக இருக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒருவருக்கு ஒன்றுள்ள நாம் பார்க்க போகிறோம். முதலாவது நாம் பார்க்கிறோம், அமர்ந்திரு. அமர்ந்திரு என்று சொல்லும்போது அதில் அநேக காரியங்கள் அடங்கி இருக்கிறது. அமர்ந்திரு என்று சொல்லும்போது அதில் காத்திரு, அமைதலாயிரு, சும்மா இரு, இப்படிப்பட்ட காரியங்கள்லாம் இந்த அமர்ந்திரு என்ற ஒரு வார்த்தையில் அடங்கி இருக்கிறத நம்ம பார்க்க முடியும். ஆனால் அநேக வேளையில் ஆண்டவர் சொல்லும்போது ஆண்டவர் சொன்னவருக்கா, நீ அமர்ந்திரு, நீ காத்திரு, நீ அமைதியிலாயிரு, நீ சும்மா இரு, இதை தான் ஆண்டவனை சொல்கிறேன். இதை நம்ம இந்த கிரியைகள் நம்முடைய வாழ்க்கையில் இருக்குமானால் நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்பட்டதாக இருக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வேதத்தில் நாம் பார்க்கிறோம், ஏசாயா 30ஆம் அதிகாரம், ஏசாயா 30ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை நான் வாசித்து பார்க்கும்போது அந்த வசனம் இப்படியாக சொல்லுகிறது. ஏசாயா 30:15, நீங்கள் மனம் திரும்பி அமர்ந்திருந்தால் ரட்சிக்கப்படுவீர்கள், அமெரிக்க நம்பிக்கையுமே உங்கள் பலனாய் இருக்கும் என்று இஸ்ரவேலின் பரிசுத்தராய் இருக்கிற கர்த்தராகிய தேவன் சொல்லுகிறார். ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, நீ அமர்ந்திரு. சில வேளை நம்மளால் என்ன செய்ய முடியல, அமர்ந்திருக்க முடியல. ஆண்டு எங்கே அமர்ந்திருக்க சொல்கிறாரோ அங்கே அமர்ந்திருக்க முடியல, ஆனால் சொல்லாத காரியத்தில் அமர்ந்து இருக்கிறோம். ஆண்டு எங்கே அமர்ந்திருக்க சொல்கிறாரு, அவர் சமூகத்தில் அமர்ந்திருக்க சொல்கிறாரு, அவர் வேலைக்காக அமர்ந்திருக்க சொல்கிறாரு, அவரோட பிரசன்னத்தில் அமர்ந்திருக்க சொல்கிறாரு, அவரோட பாதத்தில் அமர்ந்திருக்க சொல்கிறாரு. ஆனால் நம்ம என்ன செய்ய முடியல, அங்கெல்லாம் நம்மளால் அமர்ந்திருக்க முடியல. ஆனால் எங்கே அமர வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாரோ அங்கே தான் நம்ம அமர்ந்து கொண்டு இருக்கிறோம். வசனத்தை நீங்கள் வாசித்து பார்க்கும்போது நீங்கள் 1ஆம் சங்கீதம் 1ஆம் வசனத்தில் பார்க்கிறோம், துன்மார்க்கனுடைய ஆலோசனை நடவாமலும் பாவிகளுடைய வழி நில்லாமலும் பரியாசர் உட்கார இடத்தில் உட்காராமலும். எங்கே அமரக்கூடாது, எங்கே உட்காரக்கூடாது இருக்கிறாரு அந்த காரியத்தில் தான் அமர்ந்து இருக்கிறோம். உலக காரியங்களெல்லாம் நம்ம என்ன செய்கிறோம், நம்ம மணிக்கணக்காக அமர்ந்து இருக்கிறோம். ஆனால் எங்கே அமர்ந்து இருக்கணுமோ அங்கே அமர்ந்து இருக்க முடியல நம்மால். அதில் தான் அநேக வேளையில் கர்த்தர் வைத்திருக்க அந்த நன்மையை, அந்த ஆசீர்வாதத்தை நம்மால் பெற்றுக்கொள்ள முடியாமல் இருக்கிறது. நாம் தேவனுடைய பாதத்திலும் தேவனுடைய பிரசன்னத்தில் நாம் அமர்ந்திருக்கும் போது, ஆண்டவர் வேலைக்காக நாம் அமர்ந்திருக்கும் போது, ஆண்டவர் வாழ்க்கையில் தன்னுடைய செயலை வெளிப்படுத்த வேண்டும் என்று அமர்ந்திருக்கும் போது நம்முடைய வாழ்க்கையில் பெரிய காரியங்கள் நம்மளால் வாழ்க்கையில் காண முடியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்கள் 62ஆம் சங்கீதத்தில் நீங்கள் வாசித்து பார்ப்பீர்களானா அந்த வசனம் எப்படியாய் சொல்லுகிறது. 62ஆம் சங்கீதம் 1ஆம் வசனம் பார்க்கிறோம், தேவனை நோக்கி என் ஆத்துமா அமர்ந்திருக்கிறது, அவராலே என் ரட்சிப்பு வரும். 5ஆம் வசனத்தில் பார்க்கிறோம், என் ஆத்துமாவே தேவனை நோக்கி அமர்ந்திரு, நான் நம்புகிறது அவராலே வரும். ஹல்லேலூயா. நாம் அமர்ந்திருக்கிற ஒரு காரியத்தை நாம் பழகிக்கொள்ள வேண்டும். இன்றைக்கி கர்த்தருடைய சமூகத்தில் அமர்ந்திருப்பது, ஜெபத்தில் அமர்ந்திருப்பது, ஆலயத்தில் அமர்ந்திருப்பது நமக்கு கசப்பாக தான் இருக்குது. பாருங்க, எப்போ முடியும் அப்படி தான் நம்மளுக்கு தோணுதே தவிர இதிலே நாம் அமர்ந்திருக்கணும் என்ற அந்த சிந்தை நமக்கு இல்லாமல் இருக்கு. ஆனால் மற்ற காரியங்களில் கர்த்தருடைய காரியத்தை தவிர மற்ற எந்த காரியமாக இருந்தாலும் நம்மளால் என்ன செய்ய முடியுது, நம்மளால் அமர்ந்திருக்க முடியுது. பாருங்கள், ஒரு 8 மணி நேரம், ஒரு 10 மணி நேரம் நாம் வேலையில் அமர்ந்திருந்தால் தான் நமக்கு என்ன உண்டு, சம்பளம் உண்டு. என்னால் அமர்ந்திருக்க முடியாத போயா அப்படின்னு சொன்ன அவன் என்ன செய்வான், நீ இப்போ அப்படியே போயிடுன்றான்.
ஒரு உலகப்பிற காரியத்திலேயே நம்ம அமர்ந்திருந்தால் தான் நமக்கு ஆசீர்வாதம் என்றால், நம் கர்த்தருடைய காரியத்தில் அமர்ந்திருந்தால் தான் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்க முடியும். ஹல்லேலூயா. நம்ம அமர்ந்திராமல் நம்ம ஆசீர்வாதம் எதிர்பார்த்தா ஒன்றுமே நடக்காது பாரு. அதனால் ஆண்டவர் சொல்லும், ஆண்டவருக்கு நாம் அமர்ந்து இருக்கும்போது, அவருக்காக நாம் காத்து இருக்கும் போது நிச்சயமாக கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். அதனால் எனக்கு காத்திருக்கிற ஜனங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை அப்படின்னு சொல்கிறார். ஆண்டவருக்காக காத்து ஆண்டவருக்கு அமர்ந்து இருக்கும்போது ஒரு நாள் நம்ம வெட்கப்பட்டு போகவே மாட்டோம். யாத்திராகமம் 14ஆம் அதிகாரத்தில் நாம் பார்க்க அந்த இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து ஆண்டவர் சொன்ன ஒரு காரியத்தை நீங்கள் வாசித்து பார்ப்பீங்களா? யாத்திராகமம் 14ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில் பார்க்கிறோம், கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்கள் சும்மா இருப்பீர்கள். நீ சும்மா இரு. அப்படின்னா சும்மா இருனா சும்மா இல்லை, கர்த்தருடைய கிரியைகளுக்கு நாம் காத்திருக்க வேண்டும். ஹல்லேலூயா. நான் செயல்படுறதை விட கர்த்தர் என் வாழ்க்கையில் செயல்பட வேண்டும், கர்த்தர் என் வாழ்க்கையில் கிரியை செய்யணும், அல்லது கர்த்தர் என் வாழ்க்கையில் என்ன செய்ய சொல்கிறாரோ அதற்கு நாம் அமர்ந்திருக்கணும். நாம யோசித்து நாமே ஒரு காரியத்தை செய்யக்கூடாது. கர்த்தர் என்ன செய்யணும்னு அவர் நினைக்கிறாரோ, என்னுடைய பிரச்சனை என்னுடைய காரியங்களுக்காக கர்த்தர் என்ன செய்யணும், ஆண்டவர் நான் என்ன செய்யணும் ஆண்டவர் நினைக்கிறாரோ அதற்கு நாம் காத்திருக்க வேண்டும். இன்றைக்கு நம்ம அது போலாம் காத்திருக்க முடியல. நம்மளால் எல்லாமே உலகில் நடக்கிறது போல எல்லாமே ஃபாஸ்ட் ஃபுட்டு தான் இல்லை, எல்லாம் ஃபாஸ்ட்டாக நடந்துடணும், போன டக்கு டக்குன்னு எல்லாம் நடந்துடணும், அப்படி தான் நம்ம நினைக்கிறோம் பாருங்கள். துரிதமாய் வருகிற ஆசிரியம் என்ன ஆகுமா? நிலைச்சிருக்காரு. துரிதமாக வருது, துரிதமாக போயிடும் நம்மளுக்கு. கர்த்தருடைய அதனால தான் சொல்கிறாரு, நீங்கள் அமர்ந்துரு என்று அந்த கர்த்தர் அங்கீகரிக்கிற அந்த கிரியைகள் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கும்னா நம்முடைய வாழ்க்கைக்கு அதுக்கு அந்த கிரியைக்கு ஏற்ற பலனை கர்த்தர் நமக்கு நிச்சயமாய் தருவார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா சொல்லாமே கர்த்தர் நிச்சயமாய் இந்த பலனை தந்து அவன் நம்மை ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறான். அதனால் தேவனிடத்தில் நாம் அமர்ந்திருக்கிற தேவ பிரசன்னத்தை அமர்ந்திருக்கிற ஒரு பழக்கம், அந்த செயல், அந்த கிரியை நம்முடைய வாழ்க்கையில் காணப்பட வேண்டும். ஒரு நாளும் கர்த்தருடைய சமூகத்தில், கர்த்தருடைய பாதத்தில், ஜெபத்தில், வேத வாசிப்பில், அல்ல கர்த்தருக்காக காத்திருக்கிற காரியத்தில் ஒரு நாளும் மனம் சஞ்சலப்படவே கூடாது. என் மனம் சஞ்சலத்தோடு இருப்பேனால் அதுலேயும் நம்ம ஆசீர்வாதம் பெற முடியாது. சந்தோஷத்தோடு மகிழ்ச்சியோடு கர்த்தருடைய பாதத்தில் இருந்தால் தான் அவனும் சந்தோஷத்தோடு நம்மை அவர் ஆசீர்வதிக்க இருப்பார். ஹல்லேலூயா. அவர் ஆசீர்வதித்து நம்மை அவர் உயர்த்துகிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. வேதத்தில் நீங்கள் ஒரு சம்பவத்தை இங்கே வாசித்து பார்ப்பீங்கன்னா 1 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரத்தில் அங்கே எலியாவை குறித்து அங்கே சொல்லப்படுகிறது. அவன் பார்க்கிறோம், அவன் கர்த்தர் அவனை அமர்ந்திருக்க சொல்கிறாரு, அவன் அதுபடியே அமர்ந்திருக்கிறதா பார்க்கிறோம். அதனாலே அவன் வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்படுகிறத இந்த வேத சம்பவங்களிலே நம்மால் பார்க்க முடியும். 1 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் பார்க்கிறோம், அவன் அந்த ஆகாப் என்ற அந்த இஸ்ரவேல் ராஜாவிட்ட போய், என் வார்த்தை அன்றி தேசத்தில் மழையும் பெய்யாது பனியும் பெய்யாது என்று சொல்லி கர்த்தருக்கு முன்பாக நிற்க நான் சொல்லுகிறேன்னு சொல்லி போயிட்டார். நான் சொன்னால் தான் மழை பெய்யும், நான் சொன்னால் தான் பனி பெய்யும், அது வரைக்கும் தேசத்தில் என்ன அது மழையே பெய்யாது அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார். இதுக்கு பின்பதாக ஆண்டு என்ன சொல்கிறாருன்னா, நாம் பார்க்கிறோம் 2ஆம் வசனம் 3ஆம் வசனம் பார்க்கிறோம், நீ விட பின்பு கர்த்தருடைய வார்த்தை அவருக்கு உண்டாயிற்று, அவர் நீ இவ்விடத்தை விட்டு கீழ் திசையை நோக்கி போய் யோர்தானுக்கு நேராக இருக்க கேரித் ஆற்றண்டையில் ஒளிந்து கொண்டிரு. அப்போ நாங்கள் அமர்ந்துரு. கர்த்தர் சில சூழ்நிலையில் நம்ம வைக்கும்போது நாம் அதில் அமர்ந்து இருக்க வேண்டும். நம்ம துரிதமாய் நம்ம செயல்படக்கூடாது. சில வேளை அமர்ந்திருக்கிற காலங்கள், அமர்ந்திருக்கிற சூழ்நிலைகள் நமக்கு கடினமாக இருந்தாலும், ஒருவேளை அது நமக்கு விருப்பம் இல்லாத காரியமாக இருந்தாலும், கர்த்தர் அதை செய்ய சொன்னார்னா, கர்த்தர் நம்ம அந்த சூழ்நிலை நம்ம இருக்க வைத்தார்னா அதிலே நம்ம இருக்கணும் பாருங்கள்.
இங்கே நாம் பார்க்கிறோம், அவன் கேரி தாற்றனில் போய் ஒளிந்து உனக்கு காகல் மூலமாக என்ன செய்வேன், நான் உன்னை போஷிப்பேன் என்று சொன்னார். அது அங்கே அந்த ஆற்றின் தண்ணீரை நீ குடித்துக்கோ அப்படின்னு சொல்கிறேன். அந்த ஆற்று தண்ணி என்ன செய்யுது, வற்றி போயிடுச்சு. மறுபடியும் ஆண்டவர் சொல்கிறாரு, நீ சாரிபாத்துக்கு போய் அங்கே போய் அங்கே வேதத்தில் பார்க்கிறோம் 9ஆம் வசனத்தில் பாருங்க, நீ எழுந்து சீதோனுக்கு அடுத்த சாரிபாத்து ஊருக்கு போய் அங்கே தங்கியிரு, அப்புறம் அங்கே அமர்ந்துரு. தேவனுடைய இந்த கிரியைகள் நம்முடைய வாழ்க்கையில் இருந்தால் தான் நமக்கு ஏற்ற பலனை நம்மளால் பெற்றுக்கொள்ள முடியும். ஹல்லேலூயா. கேரை தாற்றங்காலில் போய் நீ ஒளிந்துரு அப்படின்னு அங்கே போய் இருந்தால் தான் என்ன கிடைக்கும் நம்மளுக்கு, காகன் மூலமாய் கர்த்தர் போஷிப்பார். நம்ம எங்கே அமர்ந்திருக்க சொன்னால் அங்கே இருந்தால் தான் நமக்கு ஆசீர்வாதம் வரும். நான் ஆண்டவர் சொல்லாத இடத்துல சொல்லாத காரியத்தில் நான் அமர்ந்து கொண்டு இருப்பேன்னா நமக்கு ஆசீர்வாதம் வராது. எங்கே அமர்ந்து இருக்க சொல்கிறாரோ, எங்கே ஆண்டவர் காத்திருக்க எதற்காக காத்திருக்க சொல்கிறாரோ அதில் நாம் இருந்தால் தான் தேவன் நமக்கு ஆசீர்வாதங்களை கொண்டு தர முடியும். நம்ம வாழ்க்கை ஆசீர்வாதமாய் மாறும். நான் பார்க்குற காகங்கள் அவனுக்கு பார்க்கிறோம், காலையிலும் மாலையிலும் அவனுக்கு அப்பத்தையும் இறைச்சியும் கொண்டு வந்தது. 6ஆம் வசனத்தில் பார்க்கிறோம், 1 ராஜாக்கள் 17:6 பார்க்கிறோம். இந்த 2 உணவும் அந்த காகங்களுக்கு பிடிச்ச உணவு. கையில் வச்சிருந்தா அதை பிடிங்கின்னு போயிடும் காக்கங்க. ஆனால் இங்கெல்லாம் பார்க்கிறோம், காகங்கள் விடிய காலத்திலும் சாயங்காலத்திலும் அப்பவும் இறைச்சியும் கொண்டு வந்து தான் பாருங்களேன். இந்த காகங்கள் காரியத்தை ஆண்டவர் மாற்றுகிறார் பாரு. ஏன்? அவன் அமர்ந்திருந்ததுனால. ஹல்லேலூயா. நம்ம அமர்ந்திருந்தால் தான் நமக்கு ஆசீர்வாதம் வரும். நமக்கு அமர்ந்ததான் அதிசயம் நடக்கும். நம்ம அமர்ந்ததான் அற்புதம் நமக்கு நடக்கும். இல்லைன்னா நம்ம அற்புதம்லாம் எதிர்பார்த்தாக்கா அதில் நடக்கவே நடக்காது. கர்த்தருடைய சமூகத்தில், கர்த்தருடைய வேலையில், கர்த்தருடைய வேலைக்காக, கர்த்தருடைய பிரசன்னத்தில், கர்த்தருடைய பாதத்தில், ஜபத்தில் நம்ம மனதார மனரம்பியமாய் நம்ம அமர்ந்திருந்தால் தான் நம்ம வாழ்க்கையில் தேவன் அற்புதங்கள் நம்முடைய வாழ்க்கையில் நடக்கும். ஹல்லேலூயா. இங்கே அற்புதங்கள் நடக்குது. என்ன? காகங்கள் பிடிச்ச உணவு. ஆனால் இப்போ அந்த காகங்களுடைய குணாதிசயங்களாக மாற்றுறார் ஆண்டவர் பாருங்க. காகங்களுக்கு யாரும் தெரியும், மனுஷருக்கு யாரும் தெரியாது காகங்களுக்கு. ஆனால் எலியா அவர் தான் காகம் தெரிஞ்சது பாருங்களேன். இதெல்லாம் எப்படி இதெல்லாம் எப்படி ஆச்சு பாருங்க. மனுஷன் நம்மளுக்கே தெரியல, நம்மளே நம்ம அடையாளம் சொன்னால் தான் நமக்கு தெரியுது இல்லை. இவர் கண்ணு இப்படி வச்சிருப்பார், இவருக்கு காது இப்படி இருக்கும், மூக்கு இப்படி இருக்கும் அப்படின்னு சொன்ன, ஓ அவரா நமக்கு. ஆனால் காகங்களுக்கு எலியா யாருன்னு எப்படின்னு தெரியும். ஆனால் அது சரியாக அது பாருங்களேன், விடியற் காலத்திலும் சாயங்காலத்திலும் அது காகங்கள் கொண்டு வந்து அந்த எலியாவுக்கு கொடுத்தது பாருங்கள். எப்படிப்பட்ட ஒரு அதிசயம் நடக்குது. ஏன்? அமர்ந்திருந்ததுனால. ஹல்லேலூயா. அந்த கிரியைகள் ஏன் அதுக்கு தேவனால் அங்கீகரிக்கப்பட்டதாக இருந்ததுனால கர்த்தர் அங்கே கிரியை செய்கிறதை நம்ம வசனத்தை பார்க்க முடியும். நம்ம அமர்ந்து இருக்கணும். அடுத்து நாம் பார்க்கிறோம், அநேக காரியங்கள் இருந்தாலும் அடுத்து பார்க்குறோம், அவன் சாரிபாத்துக்கு போகிறான். அங்கே போய் தங்க உன்னை பராமரிக்கும்படி நான் அங்கே ஒரு விதவிக்கு கட்டளையிட்டேன். அங்கே போனால் அந்த அம்மா இந்த எலியாவோட மோசமான நிலையில் இருக்குது அந்த அம்மா. ஏன்னா நானும் என் பிள்ளைய சாப்பிட்டு செத்து போகிறோம். ஆனால் இந்த அம்மா கொண்டு தான் நான் பராமரிப்பேன் அப்படின்னு சொன்னார். இந்த அம்மா சொல்லி நான் செத்து போகிறேன் அப்படின்னு சொல்லுது. ஆனால் அங்கே தான் அமர்ந்திருந்தார். ஹல்லேலூயா. அமர்ந்திருந்ததுனால தான் பார்க்க தேசத்தில் மழையை கட்டளையிட நாள் வரைக்கும் கர்த்தர் அவனை போஷித்து கொண்டே இருந்தார். ஒரு குறையும் அந்த எலியாவுக்கு இல்லவே இல்லை. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இருந்த இடத்துலையே நம்ம அவனுடைய ஆசீர்வாதத்தை பார்க்கும். எங்கேயும் தேடி ஓடல. எந்த இடத்துல இருந்தானோ, எந்த இடத்துல அமர்ந்திருந்தானோ ஆசீர்வாதம் அவனை தேடி வந்தது. ஹல்லேலூயா.
இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கை ஆசீர்வாதத்தை தேடி ஓடிக்கொண்டிருக்கிறோம். ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, நான் சொன்ன இடத்துல நான் சொல்ற காரியத்தை அமர்ந்திருந்தா ஆசீர்வாதம் உன்னை தேடி வரும். நீ என்ன செய்யற? நான் சொன்ன காரியத்தை அமர்ந்திருவ நீ ஆசீர்வாதத்தை தேடி ஓடிக்கொண்டிருக்கிற. அது உன்னை விட்டு விலகி போய்கொண்டே இருக்கு. கை கெட்டினது என்ன செய்யல, வாய் கெட்டல. ஆசீர்வாதம் என்ன செய்யுது, உன்னை விட்டு ஓடி போயினறிய. நீ அமர்ந்தில்ல, நீ அமர்ந்திருக்க மாட்டுற. அதில் தான் நீ எதிர்பார்த்த ஆசீர்வாதம் கண்ணு கெட்டின தூரத்தில் இருக்கு, ஆனால் பெற்றுக்கொள்ள முடியல. கை கெட்டின தூரத்தில் இருக்கு, என்னால் அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியல. ஏன்? நான் செய்கிற கிரியைகள் கர்த்தர் அங்கீகரிக்கலை. அமர்ந்து இருக்காம என் விருப்பம் போல ஓடிக்கொண்டு இருக்கு. அந்த வசனத்தை நீங்கள் மறுபடியுமா அந்த பகுதி அப்படியே வச்சுங்க. நீங்கள் அந்த ஏசாயா 30ஆம் அதிகாரம் அந்த கடைசி பகுதி, நீங்கள் கடைசி வசனத்தை நீங்கள் வரியை பார்ப்பீங்களா? நாங்கள் தெரியும் நாங்கள் மறுபடியும் வாசிக்கிறேன். ஏசாயா 30ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம், நீங்கள் மனம் திரும்பி அமர்ந்திருந்தால் ரட்சிக்கப்படுவீங்க, அமெரிக்க நம்பிக்கையுமே உங்கள் பலனாக இருக்கும் என்று இசைவேலின் பரிசுத்தராகிய கர்த்தர் சொல்லுகிறார். நீங்களோ அப்படி செய்ய மனதாயிராமல், அப்படியல்ல குதிரைகள் மேலே ஏறி ஓடி போவோம் என்கிறீர்கள், அப்படியே ஓடி போவீர்கள். பாருங்க, தேவன் நம் வாழ்க்கையில் அவர் என்ன காரிய கிரியைகளை அவர் ஆசீர்வதிக்கிறார், அதிலே நம்முடைய வாழ்க்கை காணப்பட வேண்டும். ஹல்லேலூயா. எலியாவினோட வாழ்க்கை பார்க்கும்போது ஆண்டவர் அவங்க எங்கெங்கே அமர்ந்திருக்க சொன்னாரோ அந்த இடத்துலலாம் அமர்ந்திருக்கிறோம். இந்த விதவை வீட்டில் போய் நான் அமர்ந்திருக்கிறோமா? இந்த விதவை யாரு? அவங்க விருத்த சேதனம் இல்லாதவங்க. நான் விருத்த சேதனம் பண்ணப்பட்டேன். விருத்த சேதனம் பண்ணப்பட்டவங்க விருத்த சேதனம் இல்லாத வீட்டில் இருக்கணுமா அப்படி நான் கேட்கல. அவர் சொன்னாரு, நான் செய்கிறேன், அவ்வளோதான். ஹல்லேலூயா. அவர் சொல்கிறாரு, நான் செய்கிறேன். அதுக்கப்புறம் வேறு எந்த கேள்வியும் இல்லை நம்மளுக்கு. கர்த்தர் சொன்னாரா, ஆண்டவர் செய்யணும், நம்ம செய்யணும். அது ஆண்டவர் எங்கே அமர்ந்திருக்கோம் சார், அங்கே நம்ம அமர்ந்து இருக்கணும் என்று நம்ம. நான் இங்கே அமர்ந்தா என் டைம் வேஸ்ட் ஆகிடும், இதுக்கு பதிலாக நான் நிறைய வீட்டில் வேலை செய்திருப்பேன் அப்படிலாம் சொன்னாக்க நம்ம ஆசீர்வாதத்தை எதிர்பார்க்கவே முடியாது. நம்ம சில வேளை நம்முடைய வாழ்க்கை அப்படி தான் மாறிச்சு பாருங்கள். தேவ பிரசன்னத்தில் அந்த உட்காருது என்ன செய்யுது, அது நமக்கு நேரம் வேஸ்ட்டாக போகுது. கொஞ்சம் வீட்டில் இருந்தால் 4-10 பாத்திரம், ஒரு 4 பாத்திரத்தை தேய்ச்சிருக்கலாம், நான் ஒரு வீட்டை பெருக்கிருக்கலாம். நான் ஆலயத்து போலன்னா என்னுடைய வேலையை செய்திருக்கேன். அப்படி தான் நம்முடைய வாழ்க்கை இருக்குது. ஆனால் எங்கே அமர்ந்து இருக்கிறோம் அங்கே நம்மளால் அமர்ந்திருக்க முடியல. எங்கேயோ ஒரு இடத்துல போய் மணிக்கணக்கான அமர்ந்து இருக்கிறோம் பாருங்கள். எங்கேயோ ஒரு காரியம் அமர்ந்து இருக்கிறோம். ரேஷன்களில் போய் அமர்ந்து இருக்கிறோம். அரசாங்கம் எதெல்லாம் உதவி செய்தால் உதவி திட்டவங்கன்னா அங்கே போய் அமர்ந்து இருக்கிறோம். எவ்வளோ மணிக்கணக்கான சரி, அதை முடிக்காமல் வரதில்லை நம்ம இல்லை, முடிக்காமல் அதுக்கு இன்னும் தண்ணியை திரும்பி அப்பப்போ குச்சி பட்னியாக அந்த இடம் பரவாயில்ல, தண்ணி குச்சி என்ன செய்கிறோம், அதை முடிக்காமல் வீட்டுக்கு வர்றதில்லை. அது முடிக்காமல் வந்துட்டாக்கா எவ்வளோ பாரத்தோடு வரோம் பாருங்க. ஐயோ இன்னைக்கு காலையில் நடக்கலையே, அப்படிதான் நமக்கு இருக்கு பாருங்க. தேவன் நம்முடைய வாழ்க்கை ஆண்டவர் எங்கே அமர்ந்து இருக்குன்னு சொல்கிறாரோ அங்கே அமர்ந்து இருக்கும்போது கர்த்தர் சகலத்தையும் கர்த்தர் நம்மை தேடி வரும்படி செய்வார். ஹல்லேலூயா. பார்க்க காகங்கள் தேடி வருது பாருங்க. அந்த சாணிபாத்தி விதை வீட்டில் அப்போ மாவு பாத்திரம் குறையும் இல்லை, எண்ணெய் பாத்திரம் குறையும் இல்லை. 3 வேளை மூக்கை பிடிக்க சாப்பிட்றாங்க, ஆனால் ஒரு குறையும் இல்லை. அடுத்த வேளை சாப்பாடுக்கு எங்கே போகுது, அலைச்சல் இல்லை, பாரம் இல்லை, கவலை இல்லையா, எல்லாமே ஆயத்தமாக இருக்குது. ஹல்லேலூயா. ஏன் அமர்ந்திருந்தா எல்லாமே ஆயத்தமாக இருக்கும். இன்னைக்கு அமர்ந்து இல்லாதனால்தான் எல்லாமே ஆயத்தமாக இல்லை. நான் தேடி ஓடி ஆஞ்சு ஓஞ்சி வரத்தா இருக்கேன்.
இதில் முதலாவது நம்ம அமர்ந்திருக்க வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா சொல்லாமே. ஹல்லேலூயா. அமர்ந்திருந்தால் நாம் ரட்சிக்கப்படும். அமர்ந்திருந்தால் கர்த்தருடைய ரட்சிப்பு வரும். அமர்ந்திருந்தால் கர்த்தருடைய இரக்கம் வரும். அமர்ந்திருந்தால் கர்த்தருடைய ஆசீர்வாதம் நம்மை தேடி வரும். ஹல்லேலூயா. இது முதல். ரெண்டாவதாக நாம் பார்க்கும்போது அறிந்து நாம் தேவனையும் அறிந்திருக்கிற ஜனங்களாக இருக்க வேண்டும். அறிந்திரு அப்படின்னா புரிந்திரு. நாம் தேவன் யார் என்பதை புரிந்து கொள்ளணும். நாம் தேவன் யார் என்பதை தெரிந்து கொள்ளணும். நாம் தேவன் யார் என்பதை நாம் விளங்கி கொள்ளணும். கண்மூடித்தனமாகவே இருக்கக்கூடாது. நாம் தேவன் யார், என்னிடத்தில் என்ன எதிர்பார்க்கிறாரு, என்னிடத்தில் என்ன விரும்புகிறாரு, நான் என்ன செய்யணும் எல்லாவற்றையும் நம்ம அறிந்திருக்க வேண்டும். அறிந்திருந்தால் நம்முடைய வாழ்க்கையை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் தேவனை எப்படி அறிந்திருக்கிறேன், எந்த விதத்தில் தேவனை அறிந்திருக்கிறேன்? சில வேளை ஏடிஎம் மிஷின் போல தான் நம்ம தேவனை அறிஞ்சிருக்கிறோம். கார்டு போட்டால் பணம் வரணும், அது அப்படி தான் அறிஞ்சிருக்கிறோம். அவர்கிட்ட கேட்டு பெற்றோம். அவள் தான் கேட்டு பெற்றுக்கணும். ஆனால் ஒன்று தெரியல, நம்ம பணம் போட்டால் தான் பணம் வரும்னு தெரியல நம்மளுக்கு. நம்ம பணம் போட்டால் தான் பணம் வரும், பணம் போடலாம் பணம் வராதுல்ல. இன்றைக்கு நம்ம என்ன எதிர்பார்க்க, நான் பணம் போடாமையே பணத்தை எடுக்க பார்க்குறோம். எவ்வளோ நம்ம கிளியாடி பார்த்தீங்களா? தேவன் விரும்புகிறத செய்யாமலே நம்ம தேவனிடத்தில் வாங்கணும்னு பார்க்குறோம். பாருங்கள் எவ்வளோ பெரிய ஆள் பாருங்க. தேவன் என்ன விரும்புகிறாரு, தேவன் என்ன செய்ய சொல்கிறாரு, என்னிடத்தில் என்ன எதிர்பார்க்குறாரு, அதெல்லாம் அறிந்து கொள்ளலாம். அதெல்லாம் அறிந்து அதன்படி செய்யாமல் வெறும் அவரிடத்துலேருந்து ஆசீர்வாதத்தை மட்டும் நம்ம எதிர்பார்த்தாக்கா எப்படி வரும்? சில வேலை ஏன் வரலைனாக்கா நீங்கள் அடுத்தது யோசிக்கணும். என்ன, என் அக்கௌண்ட்டில் பணம் இல்லை, பணம் போகிற வழியை பார்க்கணும். நம்ம என்ன அவருக்கு பிரியமாக நடக்கணும், அவர் என்ன விரும்புகிறாரோ அதன்படி செய்யணும். நம்ம அவரை நாம் அறிந்திருக்கிறவர்கள், அவர் எப்படிப்பட்டவர், அவர் என்ன செய்ய விரும்புகிறார், யார் என்பதை நாம் தேவனை அறிந்து அதன்படி நாம் ஜீவியம் காணப்பட வேண்டும். அறியவில்லை என்றால் என் ஜனம் அறிவில்லாமல் சங்காரமாகுகிறார்கள் என்று சொல்லுகிறார். நம் தேவனை அறிந்திருக்க வேண்டும். அவர் என் வாழ்க்கை என்ன விரும்புகிறார், நான் என்ன செய்யணும் விரும்புகிறாரு என்று நம்ம அறிந்து, அவர் எப்படிப்பட்டவர் நம்ம அறிந்திருக்க வேண்டும். நம்ம அப்போதான் நம்ம கர்த்தர் அந்த காரியத்தை அவர் என்ன செய்கிறார், அவர் ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கு. 46ஆம் சங்கீதத்தில் அதான் ஆண்டவர் சொல்கிறார் பாருங்க. 46ஆம் சங்கீதம் 10ஆம் வசனத்தில் நாம் வாசித்து பார்க்கும்போது நாம் பார்க்கிறோம், நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள். நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள். அவர் தேவன் என்று நம்ம அறிந்து கொள்ள வேண்டும். அவர் எப்படிப்பட்டவர் என்பதை நம்ம அறிந்து கொள்ள வேண்டும். அவர் எவ்வளவு பெரியவர் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். அவர் என்ன எதிர்பார்க்கிறார் என்பதை அறிந்து கொள்ள, நான் என்ன செய்யணும்னு அவர் அறிந்து கொள்ள வேண்டும். நான் எப்படி இருக்க வேண்டும் நம்ம எதிர்பார்க்க, அதை அறிந்து கொள்ள வேண்டும். நம்ம இதெல்லாம் செய்யாமல் நாம் தேவனிடத்தில் நம்ம எதிர்பார்த்தா அந்த நன்மை நமக்கு கிடைக்கும். ஆனால் தேவன் நிச்சயமாக நம் கிரியைக்கு ஏற்ற பலனை கொடுக்கிற தேவன். ஹல்லேலூயா. அந்த எந்த மாற்று கருத்தும் இல்லை. என் கிரியை அவர்களுக்கு ஏற்றதாக இருக்குமானால், என் கிரியை அவர்களுக்கு பிரியமாக இருக்குமானால், என் கிரியை அவரால் அங்கீகரிக்கப்பட்டதாக இருக்குமானால், அது எப்பேற்பட்ட தடையாக இருந்தாலும் அந்த தடையெல்லாம் நீங்கி அந்த பலனை நாம் அனுபவிக்கும்படி கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆனால் என் கிரியைகள் அவர் அங்கீகரிக்கிறதா இருக்க வேண்டும். தேவனை
சரியான விதங்களிலே, ஒருவேளை ஆரம்ப கட்டத்தில் ஒருவேளை நம்ம எப்படி இருந்திருக்கலாம், ஏதோ ஒரு விதத்தில் நம்ம அறிஞ்சிருக்கலாம். ஆனால் நம்ம ஆண்டவருடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் வர வர நாம் ஆண்டவரை சரியான விதத்தில், சரியான கோணங்களிலே நாம் அறிந்திருக்க விதத்திலே நம்ம கர்த்தரை அறிய வேண்டும், நம்ம அறிந்திருக்க வேண்டும். அப்போ தான் தேவனுடைய கிரியைகளை அவர் ஆசீர்வதித்து அவர் நம்முடைய வாழ்க்கையை ஆசீர்வாதமாய் கர்த்தர் மாற்றுகிறவராக இருக்கிறார். ஓசியா 6ஆம் அதிகாரம், ஓசியா 6ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் பார்க்கிறோம். பலியை அல்ல இரக்கத்தையும் தகன பலியை பார்க்கிலும் தேவனை அறிகின்ற அறிவையும் விரும்புகிறேன். தேவனை அறிகின்ற அறிவு, தேவனை அறிகின்ற காரியங்கள், நம்ம அறிந்திருக்கிற காரியம் நம்ம விரும்பணும். ஒரு உதாரணத்துக்கு நம்ம குடும்பத்தை எடுத்து பாருங்களேன். ஒரு கணவராக இருக்கலாம், மனைவியாக இருக்கலாம். கணவருடைய கணவன் என்ன விரும்பு அதை அறிந்து செய்யும்போது எவ்வளோ சந்தோஷம் இருக்கும் பாருங்களேன். அதே போல் மனைவியும் சரி, அதே போல் பிள்ளைகளும் வாழ்க்கையும் சரி, சில காரியங்களை அறிந்து நம்ம சொல்லாமலேயே இந்த காரியம் நான் என்ன விரும்புகிறேன், அவங்க என்ன செய்திருக்கிறாங்க, என் கணவன் அறிந்திருக்கிறாரு, என் மனைவி அறிந்திருக்கிறாங்க, என் பெற்றோர் அறிந்திருக்க, அது என்ன ஒரு சந்தோஷம் பாருங்கள். அதே போல தான் ஆண்டவருடைய காரியத்திலும் பாருங்கள். தேவனுடைய விருப்பம் என்ன, அவர் என்ன விரும்ப அறிந்து அதன்படி நம்முடைய வாழ்க்கை காணப்பட வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அது அப்போதான் தேவன் அதை ஆசீர்வதித்து நம்முடைய வாழ்க்கை ஆண்டவர் ஆசீர்வாதமாய் அவர் மாற்றுகிற தேவனாக இருக்கிறார். அதனால் நாம் தேவனை அறிந்திருக்கிறோமா என்று நம்முடைய வாழ்க்கையில் நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். 2 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலையும் நீங்கள் வாசித்து பார்ப்பீர்களானால் 14ஆம் வசனம், கிறிஸ்துவுக்கள் எப்போது எங்களை வெற்றி சிறக்க பண்ணி எல்லா இடங்களிலேயும் எங்களை கொண்டு அவரை அறிகின்ற அறிவின் வாசனை வெளிப்படுத்துகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். அவரை அறிகிற அறிவு, அவரை அறிந்து கொள்ள வேண்டும். நம்ம அறிந்து அதன்படி நாம் நடக்கணும். நம்ம தேவனை அறிந்திருக்கிறேன்னு சொல்லிட்டு நம்ம விருப்பம் போல நடக்கக்கூடாது, நம்ம இஷ்டம் போல நடக்கக்கூடாது, மனம் போன போக்கில் நம்ம நடக்கக்கூடாது. நம்ம அவர் அறிந்திருக்கிறேன்னு சொன்னால் அவர் என்ன நம்ம வாழ்க்கையில் விரும்புகிறார் அதன்படி தான் நம்ம வாழ வேண்டும், அதன்படி தான் ஜீவிக்க வேண்டும், அதன்படி தான் என் வாழ்க்கை இருக்கணும், அதன்படி என் வாழ்க்கையை நான் அமைத்து கொள்ளணும். இல்லை என்றால் நம்முடைய வாழ்க்கையில் நம்ம என்ன ஆசீர்வாதம் எதிர்பார்த்தாலும் அது நம்முடைய வாழ்க்கையில் ஒருபோதும் நம்மால் பெற்றுக்கொள்ளவே முடியாது. 2 பேதுரு 3ஆம் அதிகாரத்தில் நீங்கள் வாசித்து பார்க்கும்போது 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தில் பார்க்கிறோம். நம்முடைய கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையிலும் அவரை அறிகிற அறிவிலும் வளருங்கள். அவரை அறிகிற காரியத்தில் நம்ம என்ன செய்யணுமா, நாம் வளரணும். நம்ம அவரை அறிகிற காரியத்தில் வளருகிறோமா என்று நாம் பார்க்க வேண்டும். ஆனால் நமக்கு எத்தனையோ நன்மைகள் ஆசீர்வாதங்களை கொடுத்து கொண்டு வருகிறார். ஆனால் அவரை நான் அறிந்திருக்கிறேன்னா ஒரு காரியம் சொன்னால் நம்மளால் என்ன செய்ய முடியல. ஆனால் எதிர்பார்க்கிறத ஆண்டு சொல்கிறத செய்ய முடியும், ஆண்டு எதிர்பார்க்கிறத செய்ய முடியல. ஏன் இன்னும் அவரை நம்ம அறியாமலேயே இருக்கிறோம். என் வாழ்க்கையில் அவன் என்ன பார்க்குற, நான் எப்படி இருக்கணும்னு பார்க்குறாரு, விரும்புகிறார், இன்னும் நம்ம அறியாமலே இருக்கிறோம். நம்ம அதுதான் அநேக வேலையில் நம்முடைய காரியமே நமக்கு என்ன செய்யுது, மேன்மை, நம்ம காரியமே நமக்கு மேலாக இருக்குது. ஆண்டவர் எனக்கு இது செய்யுங்க, ஆண்டவர் அது செய்யுங்க, ஆண்டவர் இப்படி இருக்கணும், அதே தான் நம்ம சொல்லிக்கொண்டு இருக்கிறோம். இதே தான் சொல்லிக்கொண்டு இருக்கிறோம். ஆண்டவரே என் வாழ்க்கையை நீங்கள் என்ன விரும்புகிறீங்க, நம்ம எப்போனா கேட்டு இருக்கிறோமா, நான் என்ன செய்யணும் விரும்புகிறீங்க, எப்போனா என் விருப்பத்தை நிறைவேற்றுங்க, அதை தான் நம்ம கேட்டு இருக்கிறோம்.
அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரம் அந்த தமஸ்கு வீதியில் இந்த அப்போஸ்தலர் பவுல் பார்க்குறோம். அங்கே அந்த பேரொழியை கண்டு விழுந்த போது ஆண்டவர் பேசுகிறாரு. அடுத்தது அவன் பவுல் சொல்லும்போது, நான் என்ன செய்ய நீ சித்தமாக இருக்கிறீங்க, நான் என்ன செய்ய சித்தமாக இருக்கிறீங்க. பாருங்களேன், நம்முடைய வாழ்க்கை அத்தனையும் அறிந்திருக்கிறான். எதற்காக என்னை அழைத்து, எதற்காக சந்தித்து, அந்த காலையில் இருக்கிற என்னை ஏன் தேடி வந்து, பாவ சேட்டில் இருந்து என்னை ஏன் தூக்கிவிட்டு, ஏன் என்னை பரிசுத்தமாக்குனீங்க, ஏன் என்னை நீதிமானம் ஆக்கி, ஏன் என்னை அபிஷேகித்த, ஏன் என்னை சபையில் கொண்டு வந்து வச்சிருக்கேன், இதெல்லாம் நம்ம அறிய வேண்டும். நம்ம அறிந்து அதன்படி நம்ம நடக்க. இன்னொரு வசனத்தை நீங்கள் வாசித்து பார்ப்பீங்களா? யோவான் 17ஆம் அதிகாரம். யோவான் 17ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் பார்க்கிறோம். ஒன்றான மெய் தேவனாகிய உம்மையும் நீ அனுப்பினவராகிய இயேசு கிறிஸ்துவையும் அறிவதே நித்திய ஜீவன். நான் தேவனை அறிகிறவராக வேண்டும். அறிந்து அதன்படி நம்முடைய வாழ்க்கை நம்ம காண. அப்படி இருந்தால் நம்முடைய வாழ்க்கை ஒரு ஆசீர்வாதம் உள்ளது. அந்த கிரியைக்கு ஏற்ற பலனை கர்த்தர் நமக்கு தர முடியும். ஹல்லேலூயா. அவர் அறியாமலே நம்ம வந்து ஆண்டவருக்கு கொடுங்க, ஆண்டவருக்கு கொடுங்க. சில வேளை அவர் இறக்கப்பட்டு கொடுக்குறாரு. ஆனால் தொடர்ச்சியாக இது போல் இருக்குமா? இருக்காது. நாம் அவரை அறிந்து அவர் என்ன விரும்புகிறாரோ, என் வாழ்க்கை என்ன விரும்புகிறார், நான் என்ன செய்யணும் விரும்புகிறாரோ, என் வாழ்க்கை எப்படி இருக்கணும் விரும்புகிறாரோ, நான் எப்படி நடக்க வேண்டும் விரும்புகிறாரோ, எப்படி அவருக்கு பிரியமாக இருக்க விரும்புகிறாரோ அதன்படி நாம் செய்யணும். அந்த கிரியைகள் இருந்தால் தான் கர்த்தர் அதை ஆசீர்வதிக்க முடியும். தாவீதின் வாழ்க்கையில் எடுத்து பார்க்கும்போது அவன் கர்த்தரை அறிந்திருந்த ஒரு மனுஷன். அதான் வேதம் பார்க்கும்போது அவனை குறித்து ஆண்டவர் சொல்லும்போது, அவன் என் இருதயத்துக்கு ஏற்றவன் என்று வேதம் சொல்லுது. தாவீது யார் என்றால் என் இருதயத்துக்கு ஏற்றவன். அவன் ஆடுகு மேய்த்து கொண்டிருக்கிறான். ஆனால் ஆண்டவர் அவனை இஸ்ரவேல் மேலே அவனை ராஜாவாய் அவனை அபிஷேகம் பண்ணுகிறார். ஆனாலும் அது உடனே அந்த ராஜாவுடைய அந்த அதிகாரத்துக்கோ அந்த பதவிக்கோ அவனால் வர முடியாத சூழ்நிலையில் காணப்படும். இப்போ ஒரு அவனை சவுல் எப்படின்னா கொண்டு போட்டு, ஏன்னா இவனை கொண்டு போகலன்னா அவன் அடுத்தது என்னுடைய பதவிக்கு வந்துடுவான். அதனால இந்த தாவீது எப்படின்னா கொண்டு போட்டவன் என்று இந்த சவுல் ராஜா அவனை எங்கெல்லாம் போகிறான் பின்னாடி தேடிக்கொண்டே போகிறான். ஒரு சமயத்தில் தாவீது சவுலை கொண்டு போடும்படியான ஒரு சூழ்நிலை வருது. இப்போ அந்த இடத்துல என்ன நடக்குதுன்னு நீங்கள் வாசித்து பார்ப்பீங்களானால் அங்கே நாம் பார்க்கிறோம் 2 முறை அது போல சூழ்நிலை வருது. 1 சாமுவேல் 24ஆம் அதிகாரம் நாம் பார்க்கிறோம். 1 சாமுவேல் 24 1ஆம் வசனத்தில் நீங்கள் வீட்டில் போய் நீங்கள் வாசித்து பார்ப்பீங்கன்னா சவுலை கொண்டு போட முடியாது. தாவீதுக்கு ஒரு தருணம் வருது, தாவீதுக்கு ஒரு நேரம் வருது. இப்போ அவன் செய்த காரியத்தை நீங்கள் வாசித்து பார்ப்பேன். 4ஆம் வசனம், அப்போது தாவீதின் மனுஷன் நோக்கி, இதோ நான் உன் சத்துருவை உன் கையில் ஒப்பு கொடுப்பேன், உன் பார்வைக்கு நலமானபடி அவனுக்கு செய்வாயாக என்று கர்த்தர் உன்னோடு சொன்ன நாள் இதுதான் என்றார்கள். அவங்க எதை கோட் பண்ணுறாங்க பாருங்க. ஆண்டவனுக்கு சொன்னார அதுதான் இந்த நாள், கர்த்தர் தான் இந்த நேரத்தை கொடுத்துருக்கிறாரு. நீ என்ன செய்ய, எழுந்து சவுலை கொன்று போடுன்ற. ஆனால் இந்த தாவீது செய்த ஒரு காரியத்தை பாருங்களேன். தாவீது எழுந்து போய் சவுலுடைய சால்வின் தொங்கலை மெல்ல அறுத்து கொண்டான். தாவீது சவுலின் சால்வை தொங்கலை அறுத்து கொண்ட நிமித்தம் அவன் மனம் அடித்து கொண்டிருந்தது. அவன் தன் மனுஷரை பார்த்து, கர்த்தர் அபிஷேகம் பண்ணினேன், ஆண்டவன் மேல் என் கையை போடும்படி, ஆனால் இப்படிப்பட்ட காரியத்தை நான் செய்யாதபடி கர்த்தர் என்னை காப்பாராக, அவள் கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவராமே என்று சொல்லி தன் மனுஷை சவுலிமை எழும்ப ஒட்டாமல் இந்த வார்த்தைகளால் அவர்களை தடை பண்ணினான் என்று சொல்லி இந்த வேதத்தை பாருங்க.
ஏன் இந்த காரியத்தை சொல்றேன்னா, அவன் கர்த்தரை அறிந்திருந்தான். ஹல்லேலூயா. என்ன, என்னை அபிஷேகம் பண்ணினவர் நிச்சயமாக என்னை உயர்த்துவார். எதற்காக என்னை அபிஷேகம் பண்ணினாரோ அந்த ஸ்தானத்தில் என்னை அமர பண்ணுவார். அந்த ஸ்தானத்தில் அவர் என்னை நிறுத்துவார். நான் குறுக்கு வழியில் போய் நான் கர்த்தருடைய செயலை நான் ஒரு நாள் என்ன செய்ய மாட்டேன், தடுக்க மாட்டேன். அதான் அவர் தானே அபிஷேகம் பண்ணார், அவர் தானே என்னை அழைச்சார். அவர் நிச்சயமாக என்னை என்ன செய்வார், என்னை அந்த ஸ்தானத்தை உட்கார பண்ணுவார் என்று அவன் கர்த்தரை அறிந்திருந்தான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னொரு சம்பவத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள். அதில் இன்னும் தெளிவாய் சொல்லப்பட்டிருக்கா. இதே போல் இன்னொரு சம்பவம், இதே போல் இன்னொரு சூழ்நிலை தாவீது சவுலை கொண்டு போடும்படியாக சூழ்நிலை வருது. அங்கேயே நீங்கள் பார்ப்பீங்களானால் 1 சாமுவேல் 26ஆம் அதிகாரம், 1 சாமுவேல் 26ஆம் அதிகாரம் நீங்கள் 1ஆம் வசனத்துலேயே பார்ப்பீங்களான்னா அந்த சம்பவம்லாம் சொல்லப்பட்டிருக்கும். நாம் பார்க்கிறோம். நீங்கள் 7ஆம் வசனத்தை பார்ப்பீங்களா, அப்படியே தாவீதும் அபிசாயும் ராத்திரியிலே அந்த ஜனங்களுக்குள்ளே வந்தார்கள். இதோ சவுல் ரதங்கள் இருக்கிற இடத்திலே படுத்து நித்திரை பண்ணினான். அவன் தலைமாட்டில் அவனுடைய ஈட்டி நிலத்தில் குத்தி இருந்தது. அவனை சுற்றிலும் அப்னேரும் ஜனங்கள் படுத்து கொண்டிருந்தான். அப்போது அபிசாய் தாவீதை பார்த்து, இன்று தேவன் உம்முடைய சத்துரு உம்முடைய கையில் ஒப்பு கொடுத்தார். இப்போதும் நான் அவனை ஈட்டினார் 2 குத்தாக குத்தாமல் ஒரே குத்தா நிலத்து உருவ குத்தட்டமா என்றான். தாவீது அபிசாயை பார்த்து, அவரை கொல்லாதே, கர்த்தர் அபிஷேகம் பண்ணிவித்த மேல் தன் கையை போட்டு குற்றம் இல்லாமல் போகிற யார் என்று சொன்னார். பின்னும் தாவீது கர்த்தரை அடித்து அல்லது அவருடைய காலம் அவர் மரித்து அல்லது அவர் யுத்தத்துக்கு போய் மாண்டால் ஒழிய நான் என் கையை அபிஷேகம் பண்ண வச்ச மேல் போடாதபடி கர்த்தனை காக்க கடவுள் என்று கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் என்று சொல்லிங்களா பாருங்களேன். இதில் எதை காட்டுதுன்னா, அவன் கர்த்தரை அறிந்திருந்தான். ஹல்லேலூயா. என்னை அபிஷேகம் பண்ணினவனுக்கு தெரியும் என்னை உயர்த்துவதற்கு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் கேட்கல, அவர் தான் அதை செய்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதனால் அவரே என்னை உயர்த்த வேண்டும். நானா ஏதோ ஒரு காரியத்தை செய்து நான் அந்த காரியத்தை செய்ய விரும்பலை. கர்த்தர் என்னை உயர்த்த வேண்டும். ஹல்லேலூயா. அவன் அதை அறிந்திருந்தான். கர்த்தருடைய காரியத்தை அவர் என் வாழ்க்கையில் என்ன செய்ய விரும்புகிறாரு, நான் என்ன செய்யணும் விரும்புகிறாரு, நான் எந்த நிலையில் இருக்கணும் விரும்புகிறாரு, நான் எப்படி இருக்க வேண்டும் விரும்புகிறாரு என்பதை தாவீது தேவனை அறிந்திருந்தான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதுபோல் நம்முடைய வாழ்க்கையிலும் நம்ம தேவனை அறிந்திருக்க வேண்டும். அபிஷேகம் பண்ணப்பட்டனா, ரட்சிக்கப்பட்டனா, தேவன் பிரதிஷ்டை பண்ணப்பட்டவனா, பிரித்தெடுக்கப்பட்டவனா, நான் எப்படி இருக்கணும் என தேவன் விரும்புகிறாரோ அதை நாம் அறிந்து அதன்படி நம்ம வாழ்க்கை இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. நாம் இஷ்டம் போல் நம்ம வாழக்கூடாது, நாம் விருப்பம் போல் நம்ம வாழக்கூடாது. எல்லாவற்றுக்கும் எனக்கு அனுபவிக்க என்ன உண்டு, எனக்கு அதிகாரம் உண்டு. ஆனாலும் எல்லாம் என்ன இருக்காது, பக்தி விருத்திக்கு ஏதுவாக இருக்கவே இருக்காது. அதனால் என்னை அழைச்சவர், என்னை தெரிந்து கொண்டவர், என்னை தேடி வந்தவர், நான் எப்படி இருக்கணும், நான் எங்கே இருக்கணும் என்று அவர் என்ன விரும்புகிறார் அதன்படி நம்முடைய வாழ்க்கை இருக்க வேண்டும். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தர் எங்கே இருக்க விரும்புகிறாரோ அங்கே இருக்க மாட்டேன்றோம். நான் எப்படி இருக்க வேண்டுமோ அப்படி இருக்க மாட்டேன்றோம். நான் என்ன செய்ய விரும்புகிறாரோ அதை நம்ம செய்ய மாட்டேன்றோம். ஆனால் ஆசீர்வாதத்தை எதிர்பார்க்கணும். ஆனால் தேவனிடத்திலேருந்து அற்புதத்தை எதிர்பார்க்க, தேவனிடத்திலேருந்து அதிசயத்தை எதிர்பார்க்கணும். இங்கே பார்க்க தாவீதின் வாழ்க்கையில் அவன் தருணங்கள் கிடைத்தும் அவன் நேரங்கள் கிடைத்தும் அவன் அதை செய்யல. ஏன்? அவன் தேவனை அறிந்திருந்தான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாம் தேவனை அறிந்திருக்க வேண்டும். என்ன இது கர்த்தருடைய காரியம், இந்த கர்த்தர் தேவனுடைய காரியம் இல்லை என்று நம்ம அறிந்திருக்கணும். எல்லாமே நம்ம செய்யணுன்ற இருக்கு, எல்லாமே செய்யலாம், நம்ம
எல்லாமே நமக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வரும் என்பது நிச்சயம் அல்லவே அல்ல. தாவீதின் வாழ்க்கையில் பாருங்க, அந்த நாளில் அவன் அந்த தன்னோடு இருந்த மனுஷருடைய பேச்சை கேட்டு செய்திருப்பானால் சவுலுடைய குமாரன் யோனாத்தான் அவனை கொன்று போட்டு இருப்பான். அடுத்த தாவீது வந்திருக்க மாட்டான். அவன் மகனாகிய யோனாத்தான் தான் என்ன செய்திருப்பான்? ராஜாவாய் வந்திருப்பான். ஆனால் அவன் தேவனை அறிந்து தேவனே இந்த காரியத்தை செய்ய வேண்டும் என்று அவன் இருந்ததுனால, அந்த காரியத்தை அறிந்ததுனால பார்க்கிறோம், சவுலும் அவனுடைய பிள்ளைகளும் ஒரே நாளிலே யுத்தத்திலே மரித்து போனார்கள். அடுத்தது அந்த இஸ்ரவேலை ஆள்வதற்கு ராஜா இல்லாமல் ஜனங்கள் தவிக்கிறாங்க. வேற வழி இல்லாமல் தாவீதை தேடி வருகிறார்கள். பாருங்களேன், ஆண்டவர் எப்படி ஆண்டவர் மேன்மைப்படுத்துகிறார். அவன் தேடி போல ஜனங்கள் அவனை தேடி வந்தார்கள். ஹல்லேலூயா. ஏன்? அவன் கர்த்தருடைய காரியத்தில் இருந்தான். என்ன? என்னை அறிந்திரு என்று சொன்ன அந்த கிரியைகள் அவன் வாழ்க்கையில் இருந்தது. ஹல்லேலூயா. அதனால் தேவன் அவனுக்கு ஏற்ற பலனை இங்கே கொடுக்கிறத பார்க்கணும். அவனை உயர்வு, அவனுக்கு மேன்மை அவனை தேடி வருது. அவன் வீட்டு வாசலை வந்து தட்டுது, நான் வந்திருக்கிற கதவை தர அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க. 2 சாமுவேல் 5ஆம் அதிகாரத்தை வந்து பார்க்க முடியும். பாருங்க, சவுலும் அவன் குமாரன் எல்லாம் ஒரே நாள் மரித்து போனார்கள். அடுத்த ராஜா யாரும் இல்லை. அவன் இந்த ஜனங்கள் சொல்லும் போது சொல்கிறாங்க, 2 சாமுவேல் 5ஆம் அதிகாரத்தில் பார்க்கிறோம் 2ஆம் வசனத்தை. 1ஆம் வசனம், அக்காலத்திலே இஸ்ரவேலின் கோத்திரங்கள் எல்லாம் எப்ரோனில் இருக்கிற தாவீதிடத்தில் வந்து, இதோ நாங்கள் உம்முடைய எலும்பும் உம்முடைய மாம்சமானவர்கள் என்று சொல்லி இங்கே தாவீதிடத்தில் வந்து இங்கே சொல்லுகிறத இங்கே நம்மளால் பார்க்க முடியும். பாருங்களேன், பார்க்க முடியும். அதனால தான் இங்கே வசனத்தில் ஆண்டவர் சொல்லும்போது சொல்கிறாரு, ஏசாயா 62ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் பார்க்கிறோம், வாலிபன் கன்னிகை விவாகம் பண்ணுவது போல உன் மக்கள் உன்னை விவாகம் பண்ணுவார்கள், மணவாளன் மணவாட்டியின் மகிழ்ச்சியாக இருப்பது போல உன் தேவன் மேல் மகிழ்ச்சியாக பாருங்க. உன் மக்கள் உன்னை விவாகம் பண்ணுவாங்க. பார்க்கிற ஜனங்கள் அவனை தேடி வருகிறாங்க. நான் யாருங்க? நாங்கள் உம்முடைய எலும்பும் மாம்சமானவர்கள். அந்த 2 சாமுவேல் 5:2 பாருங்க, சவுல் எங்கள் மேல் ராஜாவை இருக்கும்போது இஸ்ரவேலை நடத்தி கொண்டு போனவரும் நடத்தி கொண்டு வந்தவரும் நீரே. கர்த்தர் என் ஜனமாகி இஸ்ரவேலை நீ மேய்த்து நீ இஸ்ரவேல் மேல் தலைவனாய் இருப்பா என்று உம்மிடத்தில் சொன்னாரே என்றார்கள். பாருங்க, தேவனை அறிந்திருந்த நிச்சயமாய் கர்த்தர் என்னை எடுக்க அபிஷேகம், அதை நிச்சயமாக கர்த்தர் செய்வார். என் வாழ்க்கை எப்படி இருக்க வேண்டும் தேவன் நிர்ணயித்து வச்சிருக்கிறாரோ அதன்படி தான் என் வாழ்க்கை இருக்கு என்பதை மனிதர் தாவீது அறிந்திருந்தான். அதனால் அதுக்கு விரோதமாக என்ன காரியம் எழுப்பினாலும், யார் எழுப்பினாலும், எவ்வளோ பெரிய கூட்டம் எழுப்பினாலும், கர்த்தர் என் வாழ்க்கையில் வைத்திருக்க அந்த உயர்வை, அந்த மேன்மை, அந்த கனத்தை யாராலும் தடை செய்ய முடியாது என்பதை அவன் அறிந்திருந்தான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதனால் அவன் தேவன் காட்டின வழிகளிலே அவன் வாழ்க்கை இருந்தது. அது போல தேவன் அவன் வாழ்க்கை எப்படி இருக்க வேண்டும் விரும்பினாரோ அதன்படி அவன் வாழ்க்கை இருந்தது. அதுதான் வேதத்தில் பார்க்க 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் பார்க்கிறோம். சவுலுடைய வேலைக்காரர்கள் ஒருத்தன் சொல்கிறான் தாவீதை குறித்து பார்க்கிறோம். அப்போது அந்த வேலைக்காரர்கள் ஒருவன் பிரதியுத்தரமாக, இதோ பெத்லெகேம்னா ஈசாயின் குமாரன் ஒருவன் கண்டிருக்கிறேன். அவன் வாசிப்பது தேறினவன், அவன் பராக்கிரமசாலி, யுத்த வீரன், காரிய சமத்தன், சௌந்தரியம் உள்ளவன், கர்த்தர் அவனோடு கூட இருக்கிறார். கர்த்தர் அவனோட யாரோட? ஆடு மேய்ச்சி கொண்டு கூட கர்த்தர் இருக்கிறாரு. அவன் எப்படி இருந்தானா? 12ஆம் வசனத்தில் பார்க்கிறோம், அவன் சிவந்த மணி, அழகிய கண், நல்ல ரூபம் உள்ளவனாக இருந்தான்.
அவன் கர்த்தருக்கு இருதயத்துக்கு ஏற்ற ஒரு மனுஷனாயிருந்தான். அதை அறிந்திருந்தான். கர்த்தருக்கு நான் கர்த்தருடைய இருதயத்துக்கு ஏற்ற மனுஷனா நான் வாழ வேண்டும், கர்த்தருக்கு இருதயத்துக்கு ஏற்ற மனுஷனா என் வாழ்க்கை இருக்க வேண்டும் என்று அதை புரிந்து அதன்படி என் வாழ்க்கை இருந்தது. ஹல்லேலூயா. அதனால அவன் ஆடுகள் மேய்த்து கொண்டனா இருந்தாலும் கர்த்தர் அவனை ராஜாவை தெரிந்து கொண்டு அவன் ராஜாவின் ஸ்தானத்தில் இவள் கொண்டு வந்து வைக்கிறதா பார்க்க. நம்ம கர்த்தரையும் அறிந்திருப்போமானா எந்த நிலையில் இருந்தாலும் கர்த்தர் என்னை அந்த நிலையிலிருந்து என்னை மேலே கொண்டு வருவதற்கு அவர் வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 91ஆம் சங்கீதத்தில் நீங்கள் வாசித்து பார்க்க அந்த வசனம் இப்படியாக சொல்லுகிறது. 91ஆம் சங்கீதம் 14ஆம் வசனம் பார்க்கிறான். அவன் என்னிடத்தில் வாஞ்சியாக இருக்கிறபடியால் அவனை விடுவிப்பேன், என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியால் அவனை உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேன். உயர்ந்த அடைக்கலத்தில் நம்ம அப்படியா நம்முடைய வாழ்க்கை இருக்கணும். அதனால் நம்முடைய கிரியைக்கு ஏற்ற பலனை கர்த்தர் நிச்சயமாக நமக்கு தந்து நம்மை ஆசீர்வதிக்கிறவர். ஆனால் அது அவரால் அங்கீகரிக்கப்பட்டதாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. அவரை நாம் அறிந்திருக்க வேண்டும். ஹல்லேலூயா. மூன்றாவதை நாம் பார்க்கிறோம், கிரிகளுக்கு பலனை அளிக்கிறவர். அவர் கிரிக்கை அந்த கிரியை நம்முடைய கிரியை அவருடைய அங்கீகரிக்கப்பட்டதாக இருக்க வேண்டும். மூன்றாவது பார்க்கிறோம், அஞ்சி கர்த்தருக்கு நாம் பயந்திருக்க வேண்டும், கர்த்தரிடத்தில் பயபக்தியாக இருக்க வேண்டும், கர்த்தருக்கு முன்பாக நம்ம நடுக்கத்தோடு நம்ம வாழ்க்கை இருக்க வேண்டும். கர்த்தருக்கு எல்லா சூழ்நிலையிலும் நாம் பயந்திருக்கிறவர்களாக இருக்க வேண்டும். அந்த கிரியை அவர் என்ன செய்கிறாரு? அவர் ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாம் தேவனுக்கு முன்பாக எப்போதும் எப்படி இருக்கணும்? நம்மிடத்தில் அந்த பயபக்தி நம்மிடத்தில் நாம் காணப்பட வேண்டும். உபாகம் 14ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தை பார்க்கிறோம். நீ உன் தேவனாய கர்த்தருக்கு எப்போது பயந்திருக்க பழகும்படிக்கு. கர்த்தருக்கு பயப்படும்படி நாம் என்ன செய்யணுமா? பழகி கொள்ள வேண்டுமா? பழகி கொள்ள வேண்டும். எந்தெந்த விதங்களில் நாம் எந்தெந்த காரியம் கர்த்தருக்கு நாம் பயந்து ஜீவிக்க அந்த பழக்கம் நமக்கு இருக்கணும். கர்த்தருடைய பயம் இல்லாமல் நம்ம இருக்கவே கூடாது. எப்போதும் நம்மளுடைய கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் நம்ம வாழ்க்கையில் எப்போதும் இருக்கு. எந்த செயலை செய்தாலும் அது கர்த்தருக்கு விருப்பமா, கர்த்தர் அதை அங்கீகரிப்பாரா, அதெல்லாம் நம்ம யோசித்து நிதானித்து நம்ம என்ன செய்யணும். கண்ணை மூடிக்கொண்டு எடுத்தோம் கவுத்தோன்னு என்ன செய்யக்கூடாது, ஆண்டவருக்காக செய்யக்கூடாது. நம்ம செய்கிற ஒவ்வொரு செயலும் நான் அடிக்கடி சொல்கிறவருக்கா நாம் செய்கிறதுக்கு முன்னாடி நான் என்ன செய்யணும்? தராசில் வச்சு பார்க்கணும். இது கர்த்தர் விரும்புவாரா, கர்த்தர் விரும்புவாரா, அங்கீகரிப்பாரா, இதனால் சந்தோஷப்பா என்று தராசில் நிற்க வச்சு நாம் பார்த்து காரியத்தை செய்யணும். கர்த்தர் விருப்பம் இல்லை என்றால் அதை நாம் செய்யக்கூடாது. நமக்கு விருப்பமாக இருக்கலாம், ஆனால் கர்த்தர் அது விரும்பலையா, கர்த்தர் அதை பிரியப்பட, அது நம்ம செய்யக்கூடாது. அந்த காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் எப்போ நம்ம என்ன செய்யக்கூடாது, நம்ம இருக்கக்கூடாது. பாரு, எப்போதும் கர்த்தருக்கு பயந்திருக்க நாம் பழகி கொள்கிறவளா இருக்கணும். யார் பார்க்குறாங்களோ இல்லையோ, கர்த்தர் நம்மை பார்த்து கொண்டு இருக்கிறான். நான் எங்கே போகிறேன், என்ன செய்து கொண்டு இருக்கிறேன், எப்படி இருக்கிறேன், எல்லாம் ஆண்டவர் பார்த்துன்னு இருக்கிறாரு. அந்த பயம் நமக்கு எப்போதும் இருக்கணும். எப்போதும் மனுஷன் பார்த்து பார்த்தாலும் சரி, அதனால் ஒரு பிரயோஜனம் இல்லை நம்மளுக்கு. அவங்க பார்த்துருவாங்கள்ல, நம்ம இப்படி அவன் மறைஞ்சி அதெல்லாம் ஒரு பிரயோஜனம் இல்லை. மனுஷன் பார்த்தானா அவன் என்ன செய்ய முடியும்? ஒன்றும் செய்ய முடியாது. என்னை கர்த்தர் பார்த்து கொண்டு இருக்கிறார், அவர் பார்த்துக்கணும். அதனால் நான் செய்கிற காரியம் அவர் விரும்புவாரா,
அவர் அங்கீகரிப்பாரா, அந்த காரியத்தில் ஆண்டவர் கூட இருப்பாரா என்று நாம் அறிந்து நம்ம ஒவ்வொரு அந்த அந்த பயம், கர்த்தருக்கு பயப்படுற பயம் நம்ம இருதயத்தில் காணப்பட வேண்டும். நீதிமொழிகள் 28ஆம் அதிகாரம். விசுவாசிகளாகிய நாம் ஆண்டவரை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ள நாம் நம்முடைய வாழ்க்கையில் அந்த கர்த்தருக்கு பயப்பட எப்போது அவருக்கு நம்ம பயந்திருக்கணும் வசனம் சொல்லுகிறது. நீங்கள் நீதிமொழிகள் 28ஆம் அதிகாரம், நீதிமொழி 28ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில் பார்க்குறோம். எப்போதும் பயந்திருக்கிறவன் பாக்கியவான், தன் இருதயத்தை கடினப்படுத்துகிறவனோ தீங்கில் விழுவான். எப்போதும் பயந்திருக்கிறவன், எப்போதும் கர்த்தருடைய பயம் இருக்கணும். நமக்கு ஒரு சின்ன காரியம் செய்தாலும் கர்த்தருடைய பயம் இருக்கணும். ஆண்டவர் இதை அங்கீகரிப்பாரா, இதை செய்வாரா, அந்த பயம் இருந்து கொண்டே இருக்கணும். நமக்கு நம்ம விருப்பம் போல் என்ன காரியம்னா நம்ம செய்யலாம், எங்கன்னா போகலாம் அப்படின்னு இருப்போமானால் ஒருவேளை நம்ம அதெல்லாம் செய்யலாம். ஆனால் நான் எதிர்பார்க்குற ஆசீர்வாதத்தை நம்மளால் பெற்றுக்கொள்ள முடியாது. நாம் தேடுகிற ஆசீர்வாதத்தை, நாம் விரும்புகிற ஆசீர்வாதத்தை நம்மளால் பெற்றுக்கொள்ள முடியாது. அது நம்ம விட்டு ஓடின்னு தான் இருக்கும். நான் அதை துரத்த அது ஓடின்னு தான் இருக்கும். நம்ம விட்டு ஒரு நாள் அந்த ஆசீர்வாதம் என்கிட்ட வரவே வராது. கர்த்தர் அங்கீகரிக்கிற அந்த கிரியைகள் செயல் இருந்தால் தான் அந்த ஆசீர்வாதம் என்னை தேடி வரும். அந்த நன்மை, அந்த அற்புதம், அதிசயம் என்னை தேடி வரும் பார். அதனால் நாம் கர்த்தருக்கு நம்ம பயப்படுகிறோமா, அந்த கர்த்தருடைய பயம் நம்மிடத்தில் இருக்கிறதா என்று நாம் பார்க்க வேண்டும். 2 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரம். நம்முடைய ஒவ்வொரு நம்ம வாலிபராக இருக்கலாம், சிறு பிள்ளைகளாக இருக்கலாம், யார் வேணாங்க பிள்ளைகளை கூட, சிறு பிள்ளைகளாக சிறு வயது முதல் கொண்டே உங்கள் பிள்ளைகளை கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தில் நீங்கள் வளர்க்க வேண்டும். பெற்றோருக்கு அந்த கடமை இருக்குது. உங்கள் பிள்ளைகளை இஷ்டம் போல் வளர்க்கலாம் அப்படின்னு நினைக்காதீங்க. உங்கள் பிள்ளைகளை கர்த்தருடைய பயத்தில் வளர்க்கணும். கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தை சொல்லி தரணும். இது ஆண்டவர் விருப்பம், அது ஆண்டவருக்கு பிரியம், அது ஆண்டவர் பிரியம் இல்லை என்று கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தை சொல்லி வளர்க்கணும் நீங்கள். இல்லைன்னா கர்த்தர் உங்கள் கையில் கணக்கு கேட்பார். உன் பிள்ளையை நீங்கள் கொடுத்தனே, உன் பிள்ளையை எப்படி வளர்த்த, எனக்கு பயப்படுகிற பயத்தில் உன் பிள்ளைய என்ன செய்யலை, வளர்க்கலை. கர்த்தருடைய காரியம்னா வரணும். நான் சர்ச்சைக்கு வர மாட்டேன், நான் இதுக்கு வர மாட்டேன்னு சொன்னால் பிள்ளை எதில் இல்லை, கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தில் இல்லைன்னு அர்த்தம். நம்ம பிள்ளைகள் கர்த்தருடைய காரியத்தை வருவதற்கு கஷ்டப்படுறாங்கன்னா, அது அவங்களுக்கு கஷ்டப்பாக இருக்குதுன்னா அவங்க எதில் இல்லை, இன்னும் கர்த்தருக்கு பயப்பட பயம் இல்லை. அதே போல் நம்முடைய வாழ்க்கையில் அது போல் இருக்குமானா, நான் கர்த்தருடைய காரியத்தில் தேடுறதுல எனக்கு கசப்பாக இருக்குது, அது எனக்கு மன தாங்கலாக இருக்குன்னா என்னிடத்துல என்ன இல்லை, கர்த்தருக்கு பயப்பட பயம் நம்மகிட்ட இல்லை. அதான் கர்த்தர் பயப்பட பயத்தில் நம்ம இருக்கணும் பாரு. சில காரியத்தை கர்த்தர் நமக்கு வேண்டான்னு சொல்கிறாரு. நம்ம செய்கிற சில காரியங்கள் கர்த்தருக்கு பிரியம் இல்லாத விட்டுடணும். தொடர்ந்து நான் செய்து கொண்டு இருப்பேன்னா என்கிட்ட என்ன இல்லை, கர்த்தருக்கு பயப்பட பயம் என்னிடத்து இல்லை. அதில் தான் அந்த காரியத்தை கர்த்தர் சொல்லி அந்த காரியத்தை என்ன செய்கிறோம், செய்து கொண்டு இருக்கிறோம். எப்போதும் நம்ம கர்த்தருக்கு பயந்து இருந்தால் தான் கர்த்தர் நம்ம என்ன செய்ய முடியும், ஆசீர்வதிக்க முடியும். 2 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரம் 39ஆம் வசனத்தில் பார்க்கிறோம். உங்கள் தேவனாய கர்த்தருக்கே பயந்து நடப்பீர்களாக, அப்போது அவர் உங்கள் எல்லா சத்துருக்களின் கைக்கு உங்களை தப்புவிப்பார் என்று அவர்களுக்கு சொல்லியிருந்தார். அந்த பயம் இருந்தால் தான் நம்ம வாழ்க்கையில் இருக்க சத்துரு கூட விலகி போயிடுவான். இல்லைன்னா நம்மையே எதிர்த்து நின்று நிற்பான். பயம் இருந்தால் தான் நம்ம வாழ்க்கையில் பிரச்சனை கூட நம்ம விட்டு போயிடும். இல்லை என்றால் அது நம்ம எதிர்த்து நின்று கொண்டு தான் இருக்கும். ஆனால் அந்த கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் நம்மிடத்தில் இருக்கிறதா என்று நம்ம வாழ்க்கையை நம்ம ஆராய்ந்து பார்க்க வேண்டும். அதில் நாம் வளருகிற ஜனமாக, அதில் நம்ம பழகுகிற ஜனங்களாக நம்ம காணப்பட வேண்டும். நீங்கள் வேதத்தை நீங்கள் வாசித்து பார்க்கும்போது நம்ம பார்க்கிறோம்,
ஏசாயா 11ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் 3ஆம் வசனம் பார்க்கிறோம். ஞானத்தையும் உணர்வையும் அருளும் ஆவியும், ஆலோசனையும் பலனும் அருளும் ஆவியும், அறிவையும் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தை அருளும் ஆவியும் ஆகிய கர்த்தருடைய ஆவியானவர் அவள் மேல் இருந்தால் கர்த்தருக்கு பயப்படுதல் அவருக்கு உகந்த வாசனையாக இருக்கும். கர்த்தருக்கு பயப்பட உகந்த வாசனையாக மாறணும். தேவன் அப்படியாய் நம்முடைய வாழ்க்கை இருக்கணும். ஆனால் கர்த்தருக்கு எப்போதும் நம்ம எல்லா காரியத்தையும் நம்ம பேசுறது கூட, என்ன ரட்சிக்கப்பட்ட நான் அபிஷேகம் பண்ண எதை பேசணும். வாய்க்கு வந்தப்பெல்லாம் பேசக்கூடாது. அதுலேயும் பயம் இருக்கணும் நமக்கு. இந்த வார்த்தை பேசினா கர்த்தருக்கு பிரியம் இல்லை இருக்கணும். இஷ்டத்துக்கு வாய்க்கு வந்ததெல்லாம் பேசி நிற்போமானால் நம்ம கர்த்தருக்கு பயம் இல்லை. நம்ம சில வேலை நம்முடைய வாழ்க்கையில் அப்படி தான் இருக்குது பாருங்கள். நம்ம வாய்க்கு வந்துருப்போம் என்ன செய்கிறோம், நம்ம சில வேலையில் நம்ம பேசி கொண்டு இருக்கிறோம். ஆனால் எப்போதும் நம்ம கர்த்தருக்கு நான் பயந்து நடந்தால் தான் கர்த்தர் அது உகந்த வாசனையாய் முகர்ந்து நாம் ஆசீர்வதிக்க முடியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நோவா பலியிட்டு தானே என்ன செய்தாராம், அது நுகர்ந்த வாசனையாக முகர்ந்தான். அதனால அவனுக்கு கர்த்தர் அவனை ஆசீர்வதிக்கிற பாருங்க. அதுபோல் நம்ம கர்த்தருக்கு பயப்பட பயம் சுகந்த வாசனையாக இருந்தால் கர்த்தர் நம்மை ஆசீர்வதி அந்த கிரிகள் இருந்தால் அதுக்கேற்ற பலனை ஆண்டு என்ன செய்வார், அவர் நமக்கு தருவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதனால் அந்த பயம் நமக்குள்ள எப்போதும் இருக்க வேண்டும். வேதத்தில் நீங்கள் வாசித்து பார்ப்பீங்களானால் நீங்கள் யாத்திராகமம் 1ஆம் அதிகாரத்தில் பார்க்குறோம். ராஜாவின் கட்டளையாக இருந்தாலும் அந்த மருத்துவச்சிகள் கர்த்தருக்கு பயந்தார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த தேசத்தில் அந்த எபிரே ஜனங்கள், அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் அடிமைப்பட்டு இருக்கிறாங்க. அந்த நாட்டினுடைய குடியுரிமைன்னு பெறல, அந்த நாட்டினுடைய ஜனங்களாக இல்லை, அந்த எகிப்தில் அடிமைப்பட்டு இருக்கிறாங்க. இப்போ நாம் பார்க்கிறோம் அந்த அடிமைப்பட்ட நிலைமையில் நம்ம பார்க்கும்போது ராஜா ஒரு கட்டளை கொடுக்குறான். இந்த ராஜா அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் ஒடுக்க பார்க்குறான். ஆனால் எவ்வளோ ஒடுக்கினான், அவ்வளோ பெருகினார்கள். அதனால அந்த ராஜா தந்திரமாக ஒரு காரியத்தை செய்கிறான். என்னவென்றால் அதே எபிரேய ஜனங்களில் இருக்கிற மருத்துவச்சிகளுக்கு அவன் சொல்லுகிறத பார்க்கும்போது 15ஆம் வசனம் பார்க்கிறோம். அதுவும் அன்றி எகிப்தின் ராஜா சிப்ரால் பூவால் என்னும் பேருடைய எபிரேயருடைய மருத்துவர்களோடு பேசி, நீங்கள் எபிரேய ஸ்திரீகளுக்கு மருத்துவம் செய்யும் போது அவர்கள் மனையின் மேல் உட்கார்ந்திருக்க பார்க்க ஆண் பிள்ளைகளானால் கொன்று போடுங்கள், பெண் பிள்ளைகளானால் உயிரோடு இருக்கட்டும் என்றால் மருத்துவச்சிகளோ தேவனுக்கு பயந்ததினால. ஹல்லேலூயா. ராஜாவுக்கு இல்லை, நான் அடிமைப்பட்டு இருந்தாலும் அவள் யாருக்கு பயந்து, யாருடைய பயம், ராஜாவுடைய பயம் இல்லை. வசனம் சொல்லுகிறது மனுஷனுடைய பயம் என்ன செய்யுமா, கண்ணியை வருவிக்கும். இன்னைக்கு மனுஷ பயம் இருக்கு. சொந்தக்காரங்க பகைச்சிடுவாங்களோ, சொந்தக்காரன் பேசாமல் போய் அந்த பயம் இன்னும் இருக்குது நமக்கு. அதனால நான் என்ன செய்கிறேன்னா தேவனுடைய காரியத்தை தள்ளிட்டு சொந்தக்காரனுக்கு முக்கியத்துவம் கொடுத்து கொண்டு இருக்கிறேன். சொந்தக்காரங்களுக்கு சொந்தக்காரங்க என்ன செய்கிறேன், முக்கியத்துவம் கொடுத்துக்கணும். ஏன் பயம், பேசாமல் போயிடுவாங்க, உறவு போயிட போகுது. அதனால நாம் தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்கள் கூட நம்ம செய்து கொண்டு இருக்கிறோம். சில வேலைகளை ரட்சிக்கப்பட்டாங்க செய்யாத காரியங்கள் நம்ம என்ன செய்யணும், நாம் செய்து கொள்ளுகிறோம். பாருங்களேன், சில நான் சொல்கிறேன், சில வேளையில் நம்ம சொந்தங்கள் இந்துவாக இருக்கும்போது அதை சேர்த்து நம்ம என்ன செய்கிறோம், கர்மாதி கூட போய் கொண்டு இருக்கிறோம். பாருங்கள், இதெல்லாம் தேவனுக்கு பிரியமில்லாத ஒரு காரியம். நம்ம ரட்சிக்கப்பட்டாங்க போகவே கூடாது. நம்ம அந்த சாவுக்கு போயிட்டு வந்தோமா அதோட முடிஞ்சு போச்சு, அதோட வேலை. ஆனால் அந்த காரியத்துக்கெல்லாம் அவங்க என்ன பண்ணுறாங்களோ அது காரியத்து ஏன் சொந்தம் போயிடும், பகைச்சிடுவாங்க. பயம், மனுஷனுடைய பயம் கண்ணியை வர வைக்க, அது நமக்கு ஆபத்தாக போயிடும்.
அங்கே போய் அங்கே வந்து காரியத்தில் கலந்து கொள்ளுகிறது, அங்கே போய் தலை கட்டுறது, இதெல்லாம் ஒரு கிறிஸ்தவங்க செய்யக்கூடாது. ரட்சிக்கப்பட்டு அபிஷேகம் பண்ணப்பட்டு நம்ம நினைச்சக்கூடாது, அதெல்லாம் போவே கூடாது. நம்ம இதில் என்ன செய்யுதுன்னா அதுதான் மனுஷனுடைய பயம். அதான் சில வேலைகளில் அந்த மனுஷ பயங்கிறதுனால நாம் ஆண்டவரே விட்டுடுறோம், ஆண்டவர் முக்கியத்துவ குணத்தை விட்டுடுறோம், ஆண்டவர் தேர்றதை விட்டுடுறோம், மனுஷரிடத்துல தான் போகிறோம். ஆனால் இங்கே நாம் பார்க்கிறோம், இந்த மருத்துவச்சிகள் அடிமைப்பட்டத்தில் இருந்தாலும் அவங்க ராஜாவுக்கு பயப்பில்லை. அவங்க யாருக்கு பயந்தாங்கன்னா அவள் கர்த்தருக்கு பயந்தாங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா சொல்லாமே, ஹல்லேலூயா. அவள் கர்த்தருக்கு பயந்தார்கள். பாருங்க, அவங்க கர்த்தருக்கு பயந்ததுனால இங்கே நாம் பார்க்கிறோம் 20ஆம் வசனத்தை பார்க்குறோம். இப்போ தொடர்ச்சியாக நான் வாசிக்கும்போது 18ஆம் வசனம், அதனால எகிப்தின் ராஜா மருத்துவரை அழைப்பித்து நீங்கள் ஆண் பிள்ளை உயிரோடு காப்பாற்றுகிற காரியம் என்ன என்று கேட்டால், அதுக்கு மருத்துவச்சிகள் பார்வனை நோக்கி, எபிரேய ஸ்திரீகள் எகிப்திய ஸ்திரீயை போல் அல்ல, அவர்கள் நல்ல பலமுள்ளவர்கள். மருத்துவச்சி அவர்களிடம் போகும் முன்னே அவர்களை பிரசவித்தாகும் என்றார்கள். இதை நிமித்தம் தேவன் மருத்துவச்சிகளுக்கு நன்மை செய்து ஜனங்களை பெருகி மிகுதியும் பலத்து போனார்கள். ஹல்லேலூயா. 21ஆம் வசனம் பார்க்கணும். மருத்துவ தேவனுக்கு பயந்ததுனால அவர் குடும்பங்கள் தழைக்கும்படி கர்த்தர் செய்தான். என் குடும்பம் தழைக்கணும், என் வாழ்க்கை தழைக்கணும்னா, என் காரியங்கள் தழைக்கணும், செய்கிற காலம் தழைக்கணும்னா கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் நம்ம இருக்கணும். வாலிப பிள்ளைக்கு உங்கள் ஸ்டடீஸில் உங்கள் படிப்பில் இங்கே தலைக்கணும்னா கர்த்தருக்கு பயப்பட பயம் உங்களுக்கு இருக்கணும். ஒருவேளை நீங்கள் வியாபாரம் செய்யலாம், தொழில் செய்யலாம், சொந்தமாக தெரிஞ்சோம், ஒரு வேலை ஸ்தலத்தில் வேலை செய்துக்கலாம், எல்லா இடத்திலும் ஒருவேளை அங்கே ஆவிக்குரிய ஜீவமாக இருக்கலாம், ஊழியமாக இருக்கலாம். நீங்கள் கர்த்தருக்கு பயம் உங்களுக்கு இருக்கணும். அப்போ தான் அதில் உங்களால் தலைக்க முடியும், அப்போ தான் அதில் உங்களால் செழிக்க முடியும். இல்லைன்னா முடியும். எப்படி பண்ணாலும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பானா? நிச்சயமாக ஆசீர்வதிக்க மாட்டான். என் வாழ்க்கையில் செழிப்பெல்லாம் மறைஞ்சு போயிடும். ஆகாய் தீர்க்கதரிசி சொல்லும் போது சொல்றாரு, உன் பணம்லாம் எங்கே போடுற? பொத்தல் பையில போட்டுன்னு இருக்கிற. அப்படிதான் உங்கள் உழைப்பெல்லாம் பொத்தல் பையில போடுற மாதிரி உழைப்பெல்லாம் போயின்னு இருக்கு, பிரயாசெல்லாம் போயின்னு இருக்கு. ஏன்? கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இல்லை. அதெல்லாம் என் பிரயாசத்தை கேட்ட பலன் இன்னும் வராமல் இருக்குது பாருங்கள். ஏன்? பொத்தல் பையில் போட்டுனுக்கிற மாதிரி இருக்கு உங்கள் காரியங்கள். கர்த்தரை நம்ம என்ன செய்யலை, இன்னும் தேடுறது இல்லை, இன்னும் அதிகமாக தேடுறது இல்லை. கர்த்தரை தேடுறதுக்கு நமக்கு அவ்வளோ சஞ்சலமாக இருக்குது. நாளுக்கு நாள் கர்த்தரை தேடுகிற அதிகமாகப்படுத்தின தவிர குறைஞ்சினே போகக்கூடாது. வசனம் உன் காலங்கள் தக்கதாக உனக்கு பலன் இருக்கும். ரட்சிக்கப்பட்ட காலம் தக்க கர்த்தரை நம்ம என்ன செய்யணும்? நம்ம பயந்து இருக்கணும். பாருங்க, நீ கர்த்தரை தேடுகிறது எல்லாம் குறைஞ்சி போச்சு. நம்மளுக்கு வந்தா 2 பாட்டு பண்ணுமா, கொஞ்சம் 1/2 மணி நேரம் மெசேஜ் கொடுக்கணுமா, முடிஞ்சு போயினே இருக்கணும். அவள் தான் அப்படிதான் சூழ்நிலை மாறிச்சு நம்மளுக்கு. இதில் என்ன வேண்டாம், இது கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தெல்லாம் மாற்றிடுது. இல்லை, கர்த்தருக்கு பயப்படுற பயம் எப்போதும் நீங்கள் பாருங்க, இந்த மருத்துவச்சிகள் தான், சாதாரண மக்கள் தான், அடிமைத்தனத்தில் தான் இருக்கிறாங்க. ஆனால் அந்த ராஜாவுக்கு பயப்பில்லை, அவர்கள் கர்த்தருக்கு பயந்தார்கள். அதனால அவர் குடும்பத்தை கர்த்தர் செழிக்க பண்ணினா, தழைக்க பண்ணினா. என் வாழ்க்கை நான் எந்த நிலையில் இருந்தால் என் வாழ்க்கை தழைக்க வேண்டும் என்றா, என் வாழ்க்கை செழிக்க வேண்டும் என்றா கர்த்தருக்கு பயப்பட பயம் என் வாழ்க்கையில் இருக்கணும். நம்ம குடும்பத்தில் இருக்கணும். நம்ம குடும்பத்தில் இருக்க ஒவ்வொருக்கும் அந்த கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இருந்து தான் ஆகும். இல்லை என்றால் நம்ம எதிர்பார்க்கிற ஆசீர்வாதத்தை நம்மளால் பார்க்கவே முடியாது. ஆனால் தேவன் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம், அதை தேவன் அங்கீகரிக்கிறார். அங்கீகரித்தாதான் நம்ம கிரியைகளை ஆஸ்வதிக்கும். அதனால் அந்த பயம் நமக்குள்ள எப்போதும் இருக்க வேண்டும். 4ஆவதாக நாம் பார்க்கிறோம், கிரியைகளுக்கு தக்க பலன்.
தருகிறவர், நிச்சயமாய் தருகிறவர். ஆனால் என்னுடைய கிரியைகள் கர்த்தருக்கு ஏற்றதாக இருக்கும், கர்த்தர் விரும்புகிறதா இருக்கும், கர்த்தர் அங்கீகரிக்கிறதா இருக்கணும். நான்காவதா பார்க்கிறோம், அடங்கியிரு. அடங்கிருனா கீழ்ப்படிந்திரு, தாழ்மையாயிரு. கர்த்தருடைய காரியங்களை நம்ம கீழ்ப்படிந்து இருக்கணும். கர்த்தருக்கு முன்பாக நம்ம தாழ்மையாக இருக்கணும். கர்த்தருக்கு முன்பாக நம்மை தாழ்த்த வேண்டும். நம்ம அப்போதான் கர்த்தர் அந்த காரியங்களை, அந்த கிரியைகளை ஆண்டவர் நம்ம ஆசீர்வதிக்க முடியும். இல்லை என்றால் நம்மளால் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்க முடியாது. நம்ம எதிர்பார்த்த ஆசீர்வாதமும் நமக்கு கிடைக்காது. 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் பார்க்கிறோம். ஆகையால் ஏற்ற காலத்திலே தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கரத்துக்குள் அடங்கி இருங்க. நம்ம அடங்கி இருக்கணும். ஆண்டவர் எதில் எப்படிப்பட்ட நம்ம ஒரு எந்த காரியத்தை அடங்கி இருக்கணுமோ அந்த கத்தை எப்படிப்பட்ட அடங்கி இருக்கிறத எதிர்பார்க்கிற அந்த காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கணும். பாருங்கள், நம்ம அடங்கி இருத்தல் நம்முடைய வாழ்க்கை இல்லை என்றால் நம்முடைய வாழ்க்கை அந்த நன்மையை நம்மளால் பெற்றுக்கொள்ளவே முடியாது. அதனால நம் தேவனுடைய காரியங்களில் அல்ல தேவனுக்கு முன்பாக எப்போதும் நாம் அடங்கி இருக்கிற ஜனங்களாக நாம் காணப்பட்டாதான் நம்ம ஆண்டவர் ஆசீர்வதிக்க முடியும். பாருங்களேன், 12ஆம் எபிரேயர் 12ஆம் அதிகாரம் எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் பார்க்கிறோம். அன்றியும் நம்முடைய சரீரத்தின் தகப்பன்மார்கள் நம்மை சிட்சிக்கும் போது அவர்களுக்கு நாம் அஞ்சி நடந்திருக்க நாம் பிழைக்கத்தக்கதாக ஆவிகளின் பிதாவுக்கு வெகு அதிகமாய் அடங்கி நடக்க வேண்டும் அல்லவா? நாம் பிழைக்கத்தக்கதாய், என்ன செய்யணுமா? அவருக்கு அடங்கி நடக்கணும். தேவனுக்கு அடங்கி அப்படியே கீழ்ப்படிந்து இருக்கும். இதெல்லாம் ஆண்டு என்ன அதுக்கு அப்படியே கீழ்ப்படியணும். அவர் முன்பாக நம்ம தாழ்மையாக இருக்கணும். தாழ்மையாக உள்ளவனுக்கு ஆண்டு என்ன செய்கிறாராம்? கிருபை தருகிறான். எதிர்த்து அது நம்ம கர்த்தருக்கு எதிர்த்து நிற்போம்னா அந்த கிருபை நமக்கு என்ன செய்யுது? கிடைக்காது. பாருங்க, அதனால் நம்ம தாழ்மையாக இருக்கணும். கர்த்தருக்கு முன்பாக நம்மை தாழ்த்தணும். நம்ம எந்த காரியத்தில் ஆண்டவர் அடங்கி இருக்கோம்னு அந்த காரியத்தில் நம்ம அடங்கி இருந்தால் தான் நாம் எதிர்பார்த்த நன்மைகளை நம்மால் பெற்றுக்கொள்ள முடியும். நீங்கள் யோபு 36ஆம் அதிகாரம், யோபு 30, தேவன் அதை விரும்புகிறான். யோபு 36ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். யோபு 36:11, அவர்கள் அடங்கி அவரை சேவித்தால் தங்கள் நாட்களை நன்மையாகவும் தங்கள் வருஷங்களை செல்வ வாழ்வாகவும் போக்குவார்கள். அவர்கள் அடங்கி அவரை செய்வித்தார். அப்போ நம்ம கர்த்தருக்கு அடங்கி இருந்தால் நம் நாட்கள் நன்மையாகவும் நம்ம வருஷங்கள் செல்வ வாழ்வாகவும் கர்த்தர் மாற்றுகிறார். அல்லேலூயா. பாருங்களேன், இன்னைக்கு நம்மளால் அடங்க முடியல. இப்படிலாம் நம்மளால் வாழ முடியாதுப்பா. அவர் சொல்கிற மாதிரிலாம் நம்மளால் வாழ முடியாது, அடங்கி வாழ முடியாது. அவர் சொல்கிற மாதிரிலாம் நமக்குன்னு ஞானம் இருக்குது, அறிவு இருக்குது, புத்தி இருக்குது, நமக்குன்னு சில அனுபவங்கள் இருக்குது. அதன்படி வாழ்ந்து போனோம். இவர் சொல்கிற நம்ம வேதத்தை சொல்ல முடியாது. ஆண்டவர் சொல்கிறபடி நம்ம செய்யணும்னா அதெல்லாம் நம்மளால் முடியாத ஒரு காரியம். அப்படி தான் சில வேளையில் நம்முடைய வாழ்க்கை இருந்து கொண்டு இருக்குது. நம்ம அப்படி அடங்காத நடக்கிறத பார்த்து தான் வசனத்தில் ஆண்டவர் சொல்லும்போது சொல்கிறாரு. எரேமியா 2ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தில் பார்க்குறோம். 23ஆம் வசனம் கடைசி பதில், தார்மாராய் ஓடுகிற வேகமான பெண் ஒட்டகம். அடங்கி இருக்க முடியல, தார்மாராக பண்ணி கொண்டுக்கிற எல்லா காரியத்தையும். ஆண்ட எங்கே அடங்கி இருக்கு சொல்கிறார், எந்த காரியத்தில் அடங்கி இருக்கு சொல்கிறாரு, எப்படி அடங்கி சொல்கிறார், அதெல்லாம் முடியல. நம்ம இஷ்டத்து போல் நம்ம என்ன செய்கிறோம்? நாம் ஓடிக்கொண்டு இருக்கிறோம். பாருங்கள், நெருக்கம் இருந்தாலும் கர்த்தர் அடங்கி இருக்கிற காரியத்தை சொல்கிற காரியத்தில் நாம் அடங்கி இருக்க வேண்டும்.
அப்போ தான் நம்ம வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்கும். ஆதியாகமம் 16ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில் ஆண்டவர் ஆகாரை பார்த்து சொல்கிறார், நீ இப்போ என்ன செய், உன் நாச்சியாரின் கீழே நீ அடங்கின்னு சொன்னார். இல்லை ஆண்டவர் என்னால் அடங்க முடியல அப்படின்னு சொன்னால் அந்த அம்மா வாழ்க்கை எப்படியோ போயிருக்கும் பாருங்கள். அடங்கியிருந்தால் தான் நம்மளுடைய வாழ்க்கை ஆசீர்வாதமாக மாறிச்சு. இன்றைக்கு கர்த்தரை காரியத்தில் அடங்கி இருக்க வேணும். அவருடைய பிரசன்னத்தில் அடங்கி இருக்கணும், அவருடைய வசனத்தில் அடங்கி இருக்கணும், அவருடைய சமூகத்தில் அடங்கி இருக்கணும், அவருடைய ஐக்கியத்தில் நம்ம அடங்கி இருக்கணும், அவருடைய உறவில் நம்ம அடங்கி இருக்கணும், அவர் வழிகளில் நம்ம அடங்கி இருக்கணும். அப்போ தான் அந்த கிரியைகளை பார்த்து ஆண்டு என்ன செய்வார், நம்மை அவர் ஆசீர்வதிக்க முடியும். இல்லை என்றால் நாம் எதிர்பார்த்த அந்த ஆசீர்வாதத்தை நம்மால் பெற்றுக்கொள்ள முடியவே முடியாது. நீங்கள் வேதத்தில் நீங்கள் வாசித்து பார்ப்பீங்களானால் நீங்கள் 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 2ஆம் அதிகாரம் பார்க்கிறோம். அந்த அன்னாள் அந்த சாமுவேலை என்ன செய்யணும், பால் மறக்க பண்ணி எப்போது அந்த ஆலயத்தில் கொண்டு வந்து விட்டாங்கன்னா பொருத்தம் பண்ணியதுனால அவங்க அதில் ஒரு வருத்தம் இல்லை அவங்களுக்கு, அது அவங்களுக்கு சந்தோஷமாக தான் இருந்தது. கொண்டு வந்து என்ன செய்யணும், அந்த சிறு சாமுவேலை ஒன்றும் அறியாத ஒரு பையன் ஒரு பிள்ளையத்துன்னு வந்து சர்ச்சில் விட்டு போயிட்டாங்க அந்த அம்மா. இப்போ இந்த சாமுவேலுடைய வாழ்க்கை எப்படி இருக்குதுன்னு பாருங்களேன். நீங்கள் 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தில் பார்க்கிறோம். சாமுவேல் என்னும் பிள்ளையாண்டான் சணநூல் ஏபோத்தை தரித்தவனாய் கர்த்தருக்கு முன்பாக பணிவிடை செய்தான். 21ஆம் வசனம், அப்படியே கர்த்தர் அன்னாளை கடாட்சித்தார், அவள் கர்ப்பம் தரித்து 3 குமாரன் 2 குமாரத்தைகளை பெற்றார். சாமுவேல் என்னும் பிள்ளையாண்டான் கர்த்தருடைய சந்நிதியில் வளர்ந்தார். 26ஆம் வசனம் 1 சாமுவேல் 2:26 வசனம், சாமுவேல் என்னும் பிள்ளையாண்டானோ பெரியவனாக வளர்ந்து கர்த்தருக்கும் மனுஷருக்கும் பிரியமாக நடந்து கொண்டான். 3ஆம் அதிகாரம் சாமுவேல் 3ஆம் அதிகாரம் 1 சாமுவேல் 3ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் பார்க்கிறோம். சாமுவேல் வளர்ந்தான், கர்த்தர் அவனோடு கூட இருந்தார். இங்கே பார்க்கிறோம், சின்ன சாமுவேல் இப்போ வளர்ந்து கொண்டு வருகிறான். இப்போ வந்து இளம் பருவத்தில் வருகிறான், வாலிப பருவத்தில் வருகிறான். இந்த வளர்ந்து வருகிற வேலையில் இந்த சாமுவேல் வாழ்க்கை எப்படி இருந்ததுன்னா அந்த பொருத்தனைக்குள்ளே அடங்கி இருந்தது. கூட அம்மா இல்லை, கூட யாரும் இல்லை, அவனை நடத்துவதுக்கு யாரும் இல்லை. அவன் அந்த ஆலயத்தில் அவன் அனாதை போல தான் இருக்கிறான். அப்பா அம்மா இருந்தால் அவன் அப்பா அம்மா இல்லாத சூழ்நிலை தான். ஆனால் அவன் எப்படி வளர்ந்தான்னா அவன் மேலே என்ன பொருத்தனை வைக்கப்பட்டதோ அதற்குள்ள இந்த சாமுவேல் அடங்கி நடந்தான். சில வேளையில் நம்ம சின்ன வயசில் சின்ன வயசில் ஒரு பிள்ளைகளாக இருக்கலாம் அல்லது வாலிபரால் நீங்கள் இருக்கலாம். சின்ன வயசில் ஓகோன்னு இருப்போம். ஆனால் வளர 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 சில மாற்றங்கள் வருது, சில காரியங்கள் மாறுது. நம்மளால் என்ன செய்ய முடியல, அடங்கி இருக்க முடியல. நம்மளால் சில வாலிப வயது வர என்ன செய்ய முடியல, அந்த வசனத்துலேயோ கர்த்தருக்குள்ளேயோ கர்த்தருடைய பிரசன்னத்துக்குள்ளே அபிஷேகத்துக்குள்ளே என்ன செய்ய முடியல, அடங்கி இருக்க முடியல. உங்கள் பிள்ளைகள் அதில் அடங்கி இருக்கிறார்களா பாருங்க. கர்த்தருடைய ஆளுகைக்குள்ளே அடங்கி இருக்கிறாங்களா பாருங்க. கர்த்தருடைய அன்பில் அடங்கி இருக்கிறாங்களா, கர்த்தருடைய ஐக்கியத்தில் அடங்கி இருக்கிறாங்களா பாருங்க. அடங்கி இல்லைன்னா உங்கள் பிள்ளைகளோட வாழ்க்கை எப்படி இருக்குமோ தெரியாது. நீங்கள் பார்க்கிறோம், அவன் கர்த்தருக்குள்ள அந்த பொருத்தனை அடங்கிரு. ஏன்னு சொல்கிறேன்னா அவன் வளர வளர அவன் வாழ்க்கை பார்க்க சவரன் கத்தி அவன் தலைமையில் போடுவதில்லை இல்லைன்னு அந்த அம்மா சொல்லிட்டாங்க. அவன் வளர வளர அவன் வாழ்க்கை எப்படி இருந்திருக்கும் பாருங்களேன். சின்ன வயசில் எப்படியாவது இருக்கு. ஆனால் வாலிபம் வரும்போது மற்ற வாலிபெலாம் பார்க்கும்போது நாடா அவங்களாம் செயலாக இருக்கிறாங்க, நான் மற்ற ஏன் இப்படி சடையோடு இருக்கிறேன், இந்த சடையெல்லாம் பிச்சு போட்டுடலாம், எங்கள் அம்மா சொன்னாக்க நான் செய்யணுமா அப்படின்னா எத்தனையோ காரியம் வந்திருக்கணும் பாருங்க. என்ன காரியம் வந்தாலும்
சாமுவேல் அந்த காரியத்தில் அடங்கி இருக்கிறதுனா அடங்கி இருந்து பார்க்கணும். நான் அசிங்கமானாலும் பரவாயில்ல, எனக்கு அழகு இல்லாலும் போன பரவாயில்ல, என் மேலே இருக்க பொருத்தனை நான் விடக்கூடாது. நான் அசிங்கமானாலும் பரவாயில்ல, என் விருப்பம் இல்லாமல் போனாலும் பரவாயில்ல, என் மேலே இருக்கிற தேவ பிரசனத்தை நான் இழந்து விடக்கூடாது. என் மேலே இருக்க எனக்கு கொடுத்த அபிஷேகத்தை இழந்து போகக்கூடாது. கர்த்தரை கொடுத்த ஐக்கியத்தை நான் இழந்து போகக்கூடாது. கர்த்தரை கொடுத்த உறவை இழந்து போகக்கூடாது என்ற அதிலே நாம் அடங்கி இருக்கிறவளா இருக்கணும். சாமுவேல் அப்படி தான் இருந்தான். அதுதான் வசனம் சொல்லுகிறது. பார்க்கிறோம் அந்த 20ஆம் வசனத்தை, சாமுவேல் கர்த்தருடைய தீர்க்கதரிசி தான் என்று தான் முதல் பேர்சபா மட்டும் உள்ள எல்லா இஸ்ரவேலுக்குள்ளும் விளங்கினது. சாமி ஏன் தீர்க்கதரிசியாக மாற முடிஞ்சது? அவன் அடங்கி இருந்ததுனால. இன்றைக்கி நான் வந்து சொல்லும்போது நான் சொன்னேன், இந்த சுத்திகரிப்பு கூட்டத்தில் சொல்லும்போது சொன்னேன், அந்த சாமுவேல் தீர்க்கதரிசி வந்து அந்த ஈசாய் குடும்பத்தை அழைச்சி அந்த ராஜாவை அபிஷேகம் பண்ணுறான் பாருங்களேன். அழைத்து வர சொல்லும்போது யாரும் என்ன செய்யலை, ஆண்டை தெரிந்து கொள்ளன்னு சொல்லிட்டாரு. அதற்கு இந்த சாமுவேல் ஒரு கேள்வியை கேட்குறாரு பாருங்களேன். அது வந்து சுத்திகரிப்பு கூட்டத்தில் நான் சொன்னேன். நான் நீங்கள் 1 அதிகாரம் 11ஆம் வசனத்தில் பார்க்குறோம், உன் பிள்ளைகள் இவ்வளவுதானா என்று ஈசாயை கேட்டான். உன் பிள்ளைகள் இவ்வளவுதானா அப்படின்னா பார்க்குறோம். எழுத்தின்படி என்னச்சா உன் பிள்ளைகளை தான் வேறு யாருனா இருக்கிறாங்களாப்பா அப்படின்னு கேட்குறேன். ஆனால் இது உள்ளான ஒரு காரியம் என்னென்னா, உன் பிள்ளை இவ்வளோதானா, கர்த்தர் காரியத்தை தெரிந்து கொண்டா உன் பிள்ளைக்கு தகுதி இல்லாமல் இருக்கிறாங்களே. ராஜாவாய் உன் பிள்ளைகளை ராஜாவான்னு தெரிந்து கொண்டா, ஆனால் இத்தனை பிள்ளைகள் என்ன இல்லை, தகுதி இல்லை. உன் பிள்ளைகளை எப்படி வளர்த்துக்கிற பாரு அப்படின்னு சொல்கிறேன். உன் பிள்ளை சில பேர் கேட்குறேன்ல, சில பேர் இல்லைன்னா நீ இவ்வளோதானா நீ அப்படின்னு கேட்குறேன்ல. அதே போல் இந்த சாமிக்கு உன் பிள்ளை இவ்வளோதானா வளர்த்துருக்க நீ. மற்றதெல்லாம் நான் படிக்கிற காரியத்தில் எல்லாம் வளர்த்து நல்லா வாட்ட சாட்டமாக சண்டை போகிறது எல்லாம் வளர்த்துட. ஆனால் கர்த்தருடைய காரியத்தில் என்ன செய்யலை, நீ வளர்க்காம போயிட. நீ படிக்க வச்சிருக்கலாம், என்ன வேணால் செய்திருக்கலாம், ஆனால் கர்த்தருடைய காரியத்தில் வளர்க்கலை. ஆண்டவர் காரியத்தை தெரிந்து கொண்டால் அது உன் பிள்ளை என்ன செய்ய முடியல, பயன்படுத்த முடியல. இன்றைக்கி நான் கோடி கணக்கில் நாம் செலவு பண்ணி பிள்ளைய படித்த வைக்காலும் கர்த்தருக்கு பயன் இல்லைனாக்கா நம்ம யோசிக்க வேண்டும். அதெல்லாம் வீணாக போயிடும். படிப்பெல்லாம் இந்த உலகத்தோடு முடிஞ்சு போகுது, அவ்வளோதான். பிள்ளைகள் நித்தியத்துக்கு வரணும். பிள்ளைகள் நம்ம எப்படி வளர்த்து கொண்டு இருக்கிறோம்? கர்த்தர் காரியத்தை பயன்படுத்த அதுக்கு தகுதி இல்லாமல் இருந்தாக்க எப்படி இருங்க பாருங்க. அப்படிதான் கேட்குறான். ஆனால் இந்த சாமுவேலை பார்க்கும்போது யாரும் அவனுக்கு இல்லை. ஆனால் இங்கே பார்க்கிறோம், அவன் தீர்க்கதரிசியாய் மாறுகிறான். ஏன்? அவன் அடங்கி இருந்தான். அந்த கிரியை கர்த்தருக்கு பிரியமாக இருந்தது. ஹல்லேலூயா. வளர்ந்து வந்து கொண்டு இருக்கிறான். எல்லாரும் 4 பேரை பார்த்து தான் வளர்ந்து கொண்டு இருக்கிறான். ஆனால் அவன் எதை விடலை, கர்த்தருடைய பொருத்தனை அவன் விடலை. இன்றைக்கு நம்மளுடைய வாழ்க்கையிலும் கூட சரி, பல பிள்ளைகள் அது போல இருக்காங்க. நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தர் ஒரு காலத்தில் பயன்படுத்த விரும்புகிறார். நம்ம தகுதியாக இருக்கிறோமா? ஆண்டவர் நம்ம எடுத்து பயன்படுத்துகிறாரா? இன்றைக்கி ஆண்டவர் என்னை எடுத்து பயன்படுத்தலைன்னா நம்முடைய வாழ்க்கையை ஆராய்ஞ்சு பார்க்கணும். நான் எவ்வளோதான் நான் டாப்பாக இருந்தாலும் சரி, நான் ஞானத்தில் அறிவாக சிறந்தவனாக இருந்தாலும் கர்த்தர் என்னை பயன்படுத்த முடியாத நிலையில் நான் இருப்பேன்னா நம்மளோட வாழ்க்கை முழுசமாக வேஸ்டாக போயிடும் பாருங்க. நான் எப்படியா இருக்கிறேன்? கர்த்தர் என்னை எடுத்து பயன்படுத்துகிறாரா என்ன பார்க்கணும். நம்ம அடங்கி இருக்கணும். நமக்கு ஆண்டவர் கீழ்ப்படியணும். சொல்கிற காரியத்தை கீழ்ப்படியணும். கீழ்ப்படியாமல் இருக்கக்கூடாது. கர்த்தரிடத்தில் தாழ்மையாக இருக்கணும். இன்றைக்கி அது போல இல்லை நம்ம வாழ்க்கையில். அவர் என்ன சொல்கிறது நானா செய்கிறது
அப்படிதான் சில வேலைகள் நம்ம செய்கிற காரியங்கள் அப்படி தான். ஒரு வேலை நாம் சொல்லாவிட்டாலும் நாம் செய்கிற காரியங்கள் தான். நீங்கள் நான் சொல்லுறது நானும் செய்யுது, நான் செய்யறது தான் செய்துன்னு இருப்பேன், அப்படி தான் சொல்லி கொண்டு இருக்கோம். நம்ம அடங்கி இருந்தால் தான் இந்த காரியங்களிலே நம்ம ஒரு ஆசீர்வாதமாக இருக்கும். பாருங்கள், தேவன் அப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதத்தை நமக்கு வச்சிருக்கிறார். அதை நம்ம பெற்றுக்கொள்ள வேண்டும். நம்ம அடங்கி இருக்கணும். ஒரு காரியத்தை சொல்லி நான் முடிச்சிடுறேன், டைம் ஆகிடுச்சு நமக்கு. நம்ம காரியத்தை சொல்லி முடிச்சிடுறேன். நம்ம அளவாக இருக்கணும். 2 காரியத்தை சொல்லி கடைசி காரியத்தை மட்டும் கொஞ்சம் சொல்லி முடிச்சிடுறேன். நம்ம அளவாக இருக்கணும். அளவாக இருக்கணும்னா நம்ம மிஞ்சி இருக்கக்கூடாது, நம்ம மேன்மையாக இருக்கக்கூடாது, துணிகரமாக இருக்கக்கூடாது. எனக்குன்னு சில அளவு வச்சுருக்கிறாரு, அந்த அளவில் நம்ம இருக்கணும். எனக்குன்னு சில எல்லைகளை வச்சுருக்கிறாரு, அந்த எல்லைக்குள்ளே தான் இருக்குது. எல்லை மீறி என்ன செய்யக்கூடாது, நம்ம வரக்கூடாது. கடலுக்கு ஒரு எல்லையை வச்சுருக்கிறாரு, அந்த எல்லையை தாண்டி வந்தால் என்ன, சுனாமி வந்தது பாருங்கள், எப்படி ஒரு நாசம் மோசம் வந்தது பாருங்கள். என் எல்லையை தாண்டி வந்துட்டானா என் வாழ்க்கை அப்படி தான் மாறிடும். கர்த்தர் சில எல்லையை வச்சுருக்கிறார். அபிஷேகம் என்ற எல்லை, அவர் உறவு என்ற எல்லை, அவருடைய ஐக்கியம் என்ற எல்லை, சபை என்ற எல்லை, பிரசனம் என்ற அந்த எல்லையை வச்சிருக்கிறார். அதை விட்டு வெளியே வரக்கூடாது. அந்த எல்லைக்குள்ளேயே நம்ம இருக்கணும், அந்த அளவுலேயே நம்ம இருக்கணும். அளவு தாண்டி போகக்கூடாது. அமிர்தத்தை நம்ம என்ன அதிகம் அது மிஞ்சி சாப்பிட்டா என்ன செய்வோம், அது விஷமாக தான் மாறிடும் பாருங்க. அமுதம் தானே என்ன சொல்லி வாய் என்ன செய்ய முடியாது சாப்பிட. அதுவும் நம்ம என்ன செய்யணும், அளவாக சாப்பிடணும். எல்லாமே அளவாக சாப்பிட்டா தான் நமக்கு ஆசீர்வாதம். நம்ம இஷ்டத்துக்கு சாப்பிட்டாக்கா அது நம்ம சரீரமே கெட்டு போயிடும் பாருங்கள். அதாவது சில காரியங்கள் சில ஆண்டவர் சில அளவு வச்சிருக்கிறார், விசுவாசிகள் சில அளவு வச்சிருக்கிறார். அந்த அளவுக்குள்ளேயே நம்ம இருக்கோம், அந்த எல்லைக்குள்ளேயே இருந்தால் தான் நமக்கு அது ஆசீர்வாதமாக இருக்கும். நான் அதை தாண்டி எனக்கு எல்லாமே செய்ய தெரியும் ஐயா, நான் தாண்டி போயிட்டா நம்ம ஆண்டவர் நம்ம காரியங்களை என்ன செய்ய முடியாது, நம்ம ஆசீர்வதிக்க முடியாது. அதான் சில அளவு இருக்குது. அந்த அளவில் நம்ம ஒரு வேலையில் இருக்கோம், அந்த காலேஜில் இருக்கோம், நமக்குன்னு ஒரு அளவு இருக்குது. எல்லாரோடையும் நம்ம கலந்து போகலாம்பா. அவங்க எங்கெல்லாம் போகிறாங்கன்னா அங்கேயும் நானும் போயிடுவேன். அவங்க சினிமாவுக்கு போகிறேன் நானும் போவேன், பீச்சுக்கு போகிறேன் நானும் போவேன். இல்லை, நான் ஒரு விசுவாசி, எனக்குன்னு கத்த ஒரு அளவு வச்சுருக்கிறார். நான் அங்கே தான் இருக்கணும். நான் அதை விட்டு நான் என்ன செய்யக்கூடாது, வரக்கூடாது. மற்றவங்க எப்படி வேணா போட்டோம், ஆனால் எனக்குன்னு ஒரு அளவு வச்சு எல்லையை அளவு வச்சுருக்கிற அந்த அளவுக்குள்ளே நான் இருக்கணும். மற்ற எங்கெல்லாம் போகலாம், பீச்சுக்கு போகலாம், சினிமாவுக்கு போகலாம், மற்ற வேலையை வேறு எந்த இடத்துல போய் கொண்டு இருக்கலாம் பாருங்கள். ஆனால் எனக்குன்னு கத்த சில அளவு வச்சிருக்கிறார். அந்த அளவின்படியே நம்ம வாழ்க்கை இருக்கணும். அடுத்தது அணிந்திருன்னா ஆயத்தமாயிரு, அபிஷேகத்தில் இரு. நம்ம அணிந்திருக்க வேணும். வசனம் சொல்லுகிறது, யாரெல்லாம் ஞானஸ்நானம் எடுத்தாவெல்லாம் கிறிஸ்துவை அணிந்திருக்கிறார்கள் என்று சொல்லப்பட்டது. நாம் அணிந்திருக்க வேண்டும். தேவனுடைய சத்துவத்தை அறிந்திருக்க வேண்டும். தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை நாம் அறிந்திருக்க வேண்டும். தேவ சாயலை நாம் அணிந்திருக்க வேண்டும். எதை நாம் அணிந்திருக்காத உலக சாயல் அணிந்திருக்கு. அதெல்லாம் வேதம் உலகத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல், உலக ஒத்த வேஷத்தை என்ன செய்யாத அணியாமல் இருக்கணும். இன்றைக்கு பார்த்தா நம்ம எல்லாரும் அப்படி தான் இருக்கிறோம். உலகத்துக்கு ஒத்த வேஷம் நம்ம ஒரு நாளும் தரிக்கும். நம்ம எந்த சூழ்நிலை, நம்ம எங்கே இருந்தாலும் நான் யார் என்று தனித்துவமாய் காணப்பட, நான் யார் என்று தனியாக பார்க்கணும். 10, 11 நம்ம பார்க்கக்கூடாது. 10 நம்ம ஒரு ஆள் தனியாக தெரியணும். நான் ரட்சிக்கப்பட்ட, நான் அபிஷேகம் பண்ண தனியாக தெரியணும். நம்ம நம்ம சொல்கிறத நம்ம சொல்கிறோம். உலகத்தார் எப்படி ட்ரெஸ் பண்ணுறாங்க அதே போல் ட்ரெஸ் பண்ணுறோம். உலகத்தார் எப்படி மேக்கப் பண்ணுறாங்க அதே போல் மேக்கப் பண்ணுறோம் பாருங்கள். அவங்களும் லிப்டிக் போகிறாங்க, நம்மளும் லிப்டிக் போனால் நமக்கு தெரியாது பாருங்கள், யார் ரட்சிக்கப்பட யார் ரட்சிக்கப்படாது. இன்னைக்கு அப்படி தான் போயின்னு இருக்கு. அவங்க என்ன எப்படி பண்ணுறாங்களோ அதே போல் நம்ம ட்ரெஸ் பண்ணுறோம். நம்ம எல்லாவற்றிலும் நம்ம தனியாக காணும் இல்லை என்றால் நம்முடைய அந்த கிரியை கர்த்தர் ஆசீர்வதிக்க மாட்டான். கடைசியாக ஒன்று சொல்லி நான் முடிச்சிடறேன். நம்ம டைம். அக்னியாக இரு. எப்போதும் நம்ம அக்னியாக இருக்கணும்.
அக்னியாருன்னா விழித்திருக்க வேண்டும். நம்ம எப்போதும் ஒரு ஆவியில் ஒரு விழிப்பாக இருக்கும், ஆவியில் ஒரு அனலாக இருக்கும், ஆவியில் ஒரு தெளிவுள்ளவனாக இருக்க வேண்டும். நான் என்ன செய்யணும், எதை செய்யக்கூடாது, நான் யார், நான் எப்படிப்பட்டவன், நான் எங்கே இருக்கணும், யாரோட இருக்கணும், நான் என்ன செய்து கொண்டு இருக்கேன், எல்லாம் நம்மளை அந்த அக்கினி நமக்குள்ளே எப்போதும் இருக்க வேண்டும். ஆனால் சொன்னார், என் ஊழியர்களை என்ன பண்ணுவேன், அக்கினி ஜுவாலையாய் மாற்றுவேன் என்று சொல்லி வேதத்தை நம்மளை பார்க்க முடியும். அதனால் நம்ம எப்போதும் நம்ம அக்கினியாய் நம்முடைய வாழ்க்கை காணப்பட வேண்டும். தேவன் அதை விரும்புகிறார். நம்முடைய வாழ்க்கை எப்படியாக இருக்கிறது என்று நம்முடைய வாழ்க்கையில் நம்ம ஆராய்ந்து பார்த்து நம்ம எப்போதும் நம்முடைய வாழ்க்கையில் நம்ம அக்கினியாய் நம்ம இருக்கிற ஜனமாய் நாம் மாறினதால் நம்முடைய வாழ்க்கை ஆசீர்வாதமாய் காணப்படும். அதனால் நம்ம வாழ்க்கை எப்போதும் அக்கினியாக இருக்கிறதா வேதத்தில் நாம் பார்க்கிறோம். அந்த ஆசாரிய கூடத்தில் என்ன இருக்கணுமா, அந்த விளக்கு எப்போதும் எரிந்து கொண்டிருக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. அதுபோல் நம்முடைய வாழ்க்கை எப்போதும் எரிந்து கொண்டிருக்கிற ஒரு நிலையில் நம்முடைய வாழ்க்கை காணப்பட வேண்டும். நீங்கள் ஒபதியா 1ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் பார்க்கிறோம். இந்த பக்கம் 1072 பக்கத்தில் இருக்குது. அது ஒரே அதிகாரம்தான். அந்த அதிகாரத்தில் 18ஆம் வசனம் பாருங்கள். யாக்கோபு வம்சத்தார் அக்கினியும் யோசேப்பு வம்சத்தார் அக்கினி ஜுவாலயமாக இருப்பார்கள், ஏசா வம்சத்தாரோ வைக்கோல் துரும்பாக இருப்பார்கள் என்று சொல்லி அந்த வேத வசனத்தை பார்க்க. ஆனால் தேவன் நம்மை அக்கினியாக இருக்க விரும்புகிறார். என் வாழ்க்கையில் கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியங்கள் வருமானால் நம்ம விழித்து கொள்ளணும். நம்ம அப்படியே சரி ஏதாவது செய்துன்னு இருக்கலாம் அப்படின்னு நம்ம இருக்கக்கூடாது. சில காரியங்களை கர்த்தர் சொல்கிறாரா, நம்ம விழித்து கொள்ளணும். நம்ம அப்போ தான் நம்முடைய வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்கும். அப்படியா ஒரு அக்கினியாக இருக்கணும். நம்ம ஒரு அக்கினியில் எதனா போட்டால் என்ன ஆகும், அது அப்படியே எரிஞ்சு போயிடும் பாருங்க. அது போல் நம்முடைய வாழ்க்கை இருக்கணும். நமக்கு பிரியமில்லாத காரியங்கள் வரும்போது, நான் ரட்சிக்கப்பட்ட, நான் அபிஷேகம் பண்ண, எனக்கு பிரியமில்லாத காரியங்கள் அபிஷேகம் பண்ணப்பட்ட அந்த நிலையில் இருக்கேன், எனக்கு பிரியமில்லாத காரியம் வரும்போது நாம் விழித்துக்கொள்ளும். அப்படிப்பட்ட ஒரு அக்கினி உள்ள ஜனங்களாக நம்ம இருக்கணும் பாருங்கள். வெதுவெதுப்பாக இருக்கக்கூடாது. வசனம் சொல்ல அனுகூலம் இல்லாமல் குளிரும் இல்லாமல் இருந்தால் நான் என்ன செய்வேன், வாந்தி பண்ணி போட்டுறேன்னு சொல்லிட்டார் ஆண்டவர். இன்றைக்கி அக்னியாக இருக்கிறேன்னா எதனா நந்துன்னு போட்டோம், நாம் ஏதோ செய்கிறோமோ செய்யலாம் அப்படின்னு நம்ம இருக்கேன். ஆண்டு என்ன சொல்கிறேன், இந்த காதில் வாங்கி 2 காது எதுக்கு வச்சுக்கிறாரு, இந்த காதில் கேட்டு இந்த காதில் விட்டு போயிடலாம். இன்றைக்கு அந்த அக்னி நமக்கு இல்லை. ஏன் சொல்கிறாரு, எதுக்காக சொல்கிறாரு, அந்த அக்னி நமக்குள்ளே இல்லாமல் இருக்கு பாருங்கள். நம்ம அக்னியாக நம்முடைய வாழ்க்கை மாறணும். அந்த அக்னியாக மாறினா தான் நம்முடைய வாழ்க்கை ஆசை அதுக்கேற்ற பலனை நம்மளால் பெற்றுக்கொள்ள முடியும். வேதத்தில் ஒரு சம்பவத்தை நீங்கள் வாசித்து பார்ப்பீங்களானால், நீங்கள் யோசுவா 2ஆம் அதிகாரம் யோசுவா 2ஆம் அதிகாரத்தில் பார்க்குறோம். அந்த யோசுவா 2 பேரை இப்போ தேசத்தை வேவு பார்க்க அனுப்புகிறார். அந்த எரிகோ நகரத்தை, பட்டணத்தை 2 பேர் என்ன செய்கிறாங்க, அவங்க வேவு பார்க்க அனுப்புகிறாங்க. அந்த 2 பேரை யாரை ஏற்றுக்கொண்டு தான் வசனம் சொல்லுகிறது, அந்த எரிகோ அலங்கத்தின் மேலே குடியிருக்கிற ராகாப் என்ற வேசி அவங்கள தன் வீட்டில் ஏற்றுக்கொண்டார்கள். அவங்க சொல்கிறத பாருங்களேன். அங்கே சொல்லும்போது நம்ம பார்க்குறோம் 10ஆம் வசனத்தில், நீங்கள் எகிப்திலிருந்து புறப்பட்ட போது கர்த்தர் உங்களுக்கு முன்பாக சிவந்த சமுத்திரம் தண்ணீரை வற்றி போக பண்ணினதையும், நீங்கள் யோர்தானுக்கு அப்புறத்தில் சங்காரம் பண்ணின எமோரியின் 2 ராஜாக்களை சீகோனுக்கும் ஓகுக்கும் செய்ததையும் கேள்விப்பட்ட போது எங்கள் இருதயம் கரைந்து போயிற்று, உங்களால் எல்லாருடைய தைரியம் அற்று போயிற்று. உங்கள் தேவனாய் கர்த்தரே உயர வானத்திலும் கீழே பூமியிலும் தேவனான. யார் சொல்றது? வேசி என்ற நிலையில் இருக்கிற அம்மா சொல்றாங்க. அவங்களுக்குள்ள என்ன இருந்தது, ஒரு அக்கினி இருக்குதா பார்க்குறோம். ஹல்லேலூயா.
கர்த்தர் என்ன செய்ய விரும்புகிறாரு, எதற்காக வந்தாங்க அப்படின்னு ஒரு அக்கினி அவங்களுக்குள்ள இருந்தது பார்க்குறோம். அதை அவங்க சாதாரண அந்த பட்டணத்தார் வந்து கேட்கும்போது வீட்டுக்குள்ளேயே வச்சுருந்த அம்மா என்ன சொல்கிறாங்க, அவங்க வெளியே போயிட்டாங்க அப்படின்ட்டாங்க பாருங்க. ஏன்? அந்த அக்கினி அவங்களுக்குள்ள அந்த எண்ணெய், கர்த்தர் இந்த ஸ்தலத்தை அழிக்க போகிறாரு, அவர் கைக்கு தப்பு வைக்க போகிற ஒருவனும் இல்லை என்ற அந்த அக்கினி அந்த அம்மாக்குள்ளே இருந்தது. நீங்கள் ஆச்சரியமான ஒரு காரியம் நீங்கள் பார்ப்பீங்களானா, நான் சுருக்கமாக சொல்லிடுறேன். அந்த பட்டணம், இந்த அம்மா எங்கே இருந்தானா, அந்த எரிகு அலங்கத்து மேலே இருந்தாங்க. அவன் அந்த 2 பேர் சொல்லிட்டு போவான், அந்த கயிறு வழியாக அங்கே இறக்கி விடுறாங்க. இந்த 2 பேரும் சொல்லிட்டு போகிறாங்க, நான் இறக்கி விட்ட இந்த ஜன்னலில் அந்த சிவப்புக்காரை கேட்டிருந்தாங்க, நான் வரும்போது என்ன செய்வேன், அதை பார்த்து உங்களை வந்து என்ன செய்வேன், நான் உங்களை வந்து காப்பாற்றுவேன். அது இல்லை, அந்த நீங்கள் வெளியே வந்தீங்கன்னாக்கா நாங்கள் எங்களால் முடியாது, நாங்கள் அந்த ஆணைக்கு நீங்களாக இருப்போம். என்ன ஒரு ஆச்சரியம்னா, அந்த எரிக அலங்க இடிந்து விழுந்தது, அந்த அம்மா வீடு இடிந்து விழலை. அலங்கு விழுந்தா என்ன செய்திருக்கணும், முழுக்க விழுந்திருக்கணும். ஆனால் இந்த அலங்கை இடிந்து விழுந்தது, ஆனால் இந்த அலங்கத்தின் மேல் இந்த அம்மா வீடு என்ன செய்யலை, இடிந்து விழ. ஏன்? அவர்கள் அக்கினியாக இருந்ததுனால. அவர் அக்கினியாக இருந்ததுனால அந்த அம்மாவுடைய வீடு இழகல. அதனாலே அவர்கள் அழிவிலிருந்து காப்பாற்றப்பட்டார்கள். ஹல்லேலூயா. இன்னும் சொல்ல போனால் அந்த நிலையில் இருந்தவங்களை அவர்கள் ஆபிரகாம் சந்ததிக்குள்ளே அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய் வந்தார்கள். ஹல்லேலூயா. பாருங்களேன், அந்த அக்கினி அவங்களை எப்படியா மாறு. ஏன்? அந்த எகிப்திய விருத்த சேதம் இல்லாத தேசத்தை இருந்தவங்க, அதுவும் ஏசியன நிலையில் இருந்தவங்க, இப்போ அந்த அக்கினி அவங்களுக்குள்ளே என்ன, தேவனை குறித்த ஒரு அக்கினி அவங்களுக்குள்ளே இருந்ததுனால அவங்க அந்த நிலையில மாறி இப்போ இஸ்ரவேல் ஜனங்களுடைய சந்ததியில் வருதை பார்க்கிறோம். நீங்கள் வீட்டில் போய் நீங்கள் மத்தேயு 1ஆம் அதிகாரத்தில் நீங்கள் வாசித்து பார்ப்பீங்களானால் அங்கே பார்க்கிறோம். அங்கே வம்ச வரலாறு பார்க்கும்போது அங்கே ராகாபை குறித்து அங்கே சொல்லப்பட்டு இருக்கிறது. பாருங்களேன், முழு அலங்கம் இடிந்து விழுது. ஆனால் அலங்கத்தை மேலே இந்த அம்மா வீடு இடிந்து விழல, அங்கே சேஃபாக இருக்கிறாங்க. ஏன்? அவங்க தேவனுக்குள்ள அக்கினியாக இருந்தது. அந்த அக்கினி அவங்கள காலப்பட்டதுனால அவங்க காப்பாற்றப்பட. நம்ம அக்கினியாக இருந்தால் தான் என் வாழ்க்கை வருகிற அழிவிலிருந்து நாம் காப்பாற்றப்பட முடியும். கர்த்தருடைய நாள் வருகிறது, அது பயங்கரமான நாள் என்று வேதம் சொல்லுது. அந்த நாளை ஒருவராலும் சகித்து கொள்ள முடியாத ஒரு நாள் என்று வேதம் சொல்லுகிறது. ஒரு பெரிய அழிவு வந்து கொண்டு இருக்கு. உலகத்தினுடைய கடைசி நாட்களில் வந்து கொண்டு இருக்கிறோம். உலகத்தின் அழிவு நடந்து சில காரியங்களை அழிந்து கொண்டு இருக்கிற. உக்ரைன் நாடு அழிந்து கொண்டு இருக்கு, காசா அழிந்து கொண்டு இருக்கு. தரமட்டமாய் அவன் செய்தியில் பார்க்கும்போது அவன் வந்து மேலே இருந்து காட்டுறான், எல்லாம் மண்மேடுகளாக இருக்கு. உலகம் அழிந்து கொண்டு வருகிறது. கர்த்தருடைய வருகை அதி சீக்கிரமாக இருக்கிறது. வேதம் சொல்லிக்கணும், அடையாளங்கள் எல்லாம் காட்டி கொண்டு இருக்கிறது. ஆனால் இன்னும் நான் அக்கினியாக இராமல், நான் அனலாக இராமல், நான் வெறுவெறுப்பாக இருந்து கொண்டு இருப்பேனால் வருகிற அழிவிலிருந்து நம்ம தப்ப முடியாது. நம்ம அக்கினியாக இருந்தால் தான், என் வாழ்க்கை அனலாக இருந்தால் தான் நான் அழிவிலேருந்து தப்பி அந்த மனுஷனுக்குமாருக்கு முன்பாக நம்ம நின்று நித்திய ராஜ்யத்தை நம்மளால் சுதந்திரிக்க முடியும். இல்லை என்ன நம்மளால் முடியாது. எனக்குள்ளே அந்த அக்கினி இருந்து கொண்டே இருக்கும். ஒரு சின்ன காரியம் வாழ்க்கை மாற்றம் வந்தால் கூட விழிச்சு கொள்ளணும். நம்ம இது கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியம், இது கர்த்தர் அருவருக்கிற காரியம், கர்த்தர் இதுக்கு இது என்னிடத்தில் இருப்பது கர்த்தர் விரும்பலை அப்படின்னு அந்த விழிப்பு நமக்கு இருக்கணும். இல்லை எப்படி வேணா செய்துன்னு போகலாம். அப்படி இருக்குமானால் வருகிற அழிவுலேருந்து நம்ம தப்பவே முடியாது. 10 கன்னிகைகள் 5 கன்னிகள் அக்கினியாக இருந்ததுனால்தான் மணவாளன் வந்தபோது எடுத்துக்கொள்ளப்பட்டாங்க. 5 பேர் என்ன இல்லை, புத்தி இருந்தது, ஆனால் என்ன இல்லை, அக்கினி இல்லை. வாழ்க்கை அக்கினியாக இல்லை. இன்னைக்கு புத்தி பெருசு இல்லை, இனி என் வாழ்க்கை அக்கினியாக இருக்க வேண்டும். கர்த்தருக்குள்ள எப்போது இருக்கணும்.
அவரோடு இருக்கணும், அவரோடு ஐக்கியமாக இருக்கணும். அவர் விட்டு பிரிக்கிற எந்த காரியத்தை நான் செய்யக்கூடாது. என்னது அக்கினி எனக்குள்ளே எரிந்து கொண்டே இருக்கணும். அவர் நேரம் கிடைக்கும்னா அவரை தேடணும், அவர் நேரம் கிடைக்கும் அவரோடு செலவிடணும் என் நேரத்தை. என்ன அக்கினி எனக்குள்ளே எப்போது இருந்து கொண்டே இருக்கணும். இல்லை என்றால் அந்த அழிவிலிருந்து நம்ம தப்பவே முடியாது. பாருங்கள், அந்த நேரில் வந்து ஆண்டவர் காப்பாற்றுவார் அப்படின்னு எதிர்பார்த்தா முடியாது. அதான் சொல்லேன், கிருபையின் தேவன், கிருபையுள்ள தேவன் போய் நியாயாதிபதியுள்ள தேவனாக வந்துடுவார். அந்த ஸ்தானத்தில் அவர் எதுவும் செய்ய முடியாது. அந்த நேரத்தில் நியாயாதிபதியாக இருக்கிற இயேசு நம்ம இடத்துல இறக்கலாம் பாராட்ட முடியாது, நம்ம கிருபைலாம் கொடுக்க முடியாது. நம்ம அக்கினியாக இருந்தால் தான், என் வாழ்க்கை அனலாக இருந்தால் தான் எல்லாவற்றுக்கும் தப்பி வழிகிற அந்த அழிவிலிருந்து, அந்த வழியில் அந்த ஆக்கினை தீர்ப்பிலிருந்து நான் தப்பித்து தேவகுமாரனுக்கு முன்பாக நின்று அந்த நித்திய ராஜ்யத்தை நம்மளால் சுதந்திரிக்க முடியும். என் வாழ்க்கை அக்கினியாக இல்லை, என் வாழ்க்கை அனலாக இல்லை, என்னதான் சொன்னாலும் என்னதான் ஆண்டவர் பேசினாலும் அப்படியே தான் இருக்கிறேன் அப்படின்னு இருப்போமானால் நினைத்து கொள்ளுங்க, ஒரு அக்கினி நாள் எனக்காக வைக்கப்பட்டிருக்கு. எல்லாருக்கும் அதிலிருந்து நான் தப்பிக்க வேண்டும் என்றால் நான் கர்த்தருக்குள்ள அக்கினியாக இருக்கணும். கர்த்தருக்குள்ள எப்போதும் நான் அனலாக இருந்தால் தான் அந்த அழிவுலேருந்து நான் தப்ப முடியும். என் குடும்பம் இருக்கணும், என் பிள்ளைகள் அது போல் இருக்கணும். இல்லைனா யார் அக்கினியாக இருக்க அவங்க தான் எங்கே செய்ய முடியும், நித்திய ராஜ்யத்துக்கு போக முடியும். அக்கினியாக இல்லைனா யாரும் வர முடியாது. அதனால் நானும் அக்கினியாக இருக்கணும், என் குடும்பம் அக்கினியாக, என் குடும்பத்தில் இருக்க ஒவ்வொருவரும் அக்கினியாக இருக்கணும், அனலாக இருக்கணும் கர்த்தருடைய காரியத்தில். அந்த ஒரு நிலையில் இருந்தால் தான் நம்ம ஆண்டவர் அதை அங்கீகரித்து நான் நித்திய ஜீவனை, நித்திய ராஜ்யத்தை நான் சுதந்திரிக்கும்படி கர்த்தரனை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என் கிரியைகளுக்கு கர்த்தர் எனக்கு பலனை வைச்சிருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த கிரியைகள் என் வாழ்க்கை இருந்தால் தான் கர்த்தர் ஆசீர்வதித்து என்னை ஆண்டவர் உயர்த்த முடியும். கண்களை மூடி நான் ஜெபம் பண்ணலாம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அவனுக்கு தன் வழிகளுக்கு தக்கதாக, கிரியைகளுக்கு தக்கதாக பலன் அளிக்கிறவர் தேவன், நமக்கு பலன் தருகிறவர். அவர் எல்லா கிரியைகளையும் பலன் அளிக்கல, அவரை விரும்புகிற, அவர் அங்கீகரிக்கிற கிரியைகள், அவர் சொல்லப்பட்ட கிரியையின் வாழ்க்கையில் இருக்க வேண்டும். இந்த கிரியைகளையே தான் கர்த்தர் அங்கீகரித்து ஆசீர்வதிக்கிறார். நாம் அமர்ந்திருக்க வேண்டும், நாம் அமர்ந்திருக்க, நம்ம அறிந்திருக்க வேண்டும், நம்ம அஞ்சி இருக்க வேண்டும், நம்ம அடங்கி இருக்க வேண்டும், அளவாக இருக்க வேண்டும், நம்ம அணிந்து இருக்க வேண்டும், நம்ம அக்கினியாக இருக்க வேண்டும். இந்த கிரியைகள் நம்ம வாழ்க்கையில் இருந்தால் கர்த்தர் கிரியைகளை ஆசீர்வதி அதுக்கு ஏற்ற பலனை தந்து நம்மை அவரை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. ஆண்டவரே, நன்றியோடு கூட நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறேன், துதிக்கிறேன். இந்த நாளிலும் எங்கள் கிரியைகளுக்கு ஏற்ற பலனை தருவீர் என்று சொல்லி எங்களோடு நீங்கள் பேசினீரானே. எங்களிடத்த எப்படிப்பட்ட கிரியைகள் இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவரே எங்களுடைய பேசி, எங்கள் கிரியைகள், எங்களுடைய செயல்கள், எங்கள் வாழ்க்கை அப்படியாக இருக்க வேண்டும் என்று எங்களுடைய பேசியிருக்கு. அது மட்டும் அநேக ஆசீர்வாதங்கள் இருக்கிறது என்று சொல்லி ஆண்டவர் எங்களோட பேசின இந்த கிருபைகளுக்காக ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஆண்டவர் கர்த்தர், ஆண்டவரே, அந்த கிரியைகள் எங்கள் வாழ்க்கையில் காணப்பட்டு அந்த பலனை எங்கள் பெற்றுக்கொண்டு நாங்கள் ஆசீர்வாதமாக இம்மையிலும் மறுமையிலும் நாங்கள் ஆசீர்வாதம் உள்ளவர்களாக இருக்க கர்த்தர் கிருபை செய்யுங்க. இதை பார்க்கிற கேட்க ஒவ்வொருவரும் கர்த்தர் ஆண்டவரை பேசியிருக்கிறீர். அப்படியாகவே ஒவ்வொருடைய வாழ்க்கையும் கர்த்தர் மாற்றி ஆசீர்வதி துதிகான மையமை உமக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமீன், ஆமீன். கர்த்தர் உங்களை ஆசீர்வாதங்களோடு இருப்பாராக.